பிதாவாகிய தேவனுக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் துதியும் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டுமாக பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் துதியும் கனத்தையும் மேலெடுத்துக் கொள்வோம். பிரதர் சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு என்ன ஒரு சப்ஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பற்றி எறிகிற வைராக்கியம். இது நமக்கு எப்பயுமே தேவை. ஆனாலும் இப்போ ஒரு பஸ்கா காலகட்டமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் நமக்கு தேவை. இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா கன்சியூமிங் ஜீல். ஓகேங்களா? அப்போ இந்த ஒரு தலைப்பை வச்சு நம்மளுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம் உள்ளார இருக்க போகுதுன்றத ஒரு அவுட்லைன். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, வைராக்கியம் இருக்கணும். அது எப்படி இருக்கணும், எது மேலேயுமே ஒரு வைராக்கியம் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா அதில் வைராக்கியம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வைராக்கியம் நம்ம சத்தியத்துக்குள்ளார வரும்போது அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, பற்றி எறிகிற மாதிரி என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைராக்கியம் இருக்கணும். ஒரு கேள்வியோட நம்ம உள்ளார போயிடலாம். வைராக்கியம்னா என்ன? வாட் இஸ் ஜீல்? வைராக்கியம்னா என்ன, அது எப்படி இருக்கும்? முழுமையா வைராக்கியம் அது செய்யணும்னு வருது இல்லைங்களா? அதான் வைராக்கியம். அதுக்கு டெஃபினேஷன் பிரதர் கொடுத்துருக்காரு பாருங்க. பேஷனேட் கமிட்மெண்ட் டு காட் பர்பஸ். அதான் தமிழ்ல வருது அப்படின்னா, தேவனுடைய நோக்கத்தின் மீதான உணர்ச்சி பூர்வமான அர்ப்பணிப்பு. அதான் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்க வந்திருக்கோம். ஃபுல்லி கான்சிக்ரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். முழுமையா நம்ம அர்ப்பணிக்கப்பட்டிருக்கோம். எப்போ அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் அதுல எப்படி இருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். அதுதான் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வைராக்கியம். எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை சின்ன வயசுல என்ன ஒரு மைண்ட் தாட்லேயே வளருது அப்படி பார்த்தீங்கன்னா, நான் டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல வளருதுன்னு வைங்க. டாக்டர் ஆகணும் அப்படின்றத சின்ன வயசுல இருந்தே அது விளையாண்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அந்த டாக்டருக்கு ஏற்ற ஒரு விஷயமே செஞ்சுட்டு இருக்கு. ஏதாவது விளையாடுவாங்க இல்லைங்களா, அந்த சொப்பு ஜாமான்லாம் வச்சு விளையாடுவாங்களா, அதுல கூட டாக்டர் மாதிரியே அது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா இது பண்ணுது. அப்புறம் 10th 12th முடிக்கும் போது எல்லாமே சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சு டாக்டருக்கு தேவையான என்ன விஷயம், ஏன் அப்படின்னா வைராக்கியமா இருக்காங்க. டாக்டர் ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு நேரமா அதை என்ன பண்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அதில் அர்ப்பணிக்கப்பட்டாங்க. நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டாக்டருக்கான ஒரு விஷயமும் வருது. எக்ஸாம் எழுதுறாங்க, ஒரு மார்க்ல அவங்க ஃபெயில் ஆகிறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 18 வருஷம் அவங்க இந்த டாக்டருக்கே அவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா அர்ப்பணிக்கப்பட்டாங்க. இந்த டாக்டர் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க என்ன ஆயிட்டாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்ல ஃபெயில் ஆயிட்டாங்க வைங்களேன். அந்த குழந்தையோட மனநிலைமை எப்படி இருக்கும்? அதாவது உலகத்துல நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஏன் அப்படின்னா, அது ஒரு உலகத்துக்குரிய ஒரு காரியம். தேவன் கொடுக்க இருந்தால் தேவன் கொடுக்க அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா மைண்ட் தாட்ல போயிடும். அப்போ உலகத்துல எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, அர்ப்பணிக்கப்பட்டுட்டாங்க. அந்த ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த ஒரு டாக்டர் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை வராத போது அவங்களுக்கு என்ன மைண்ட் தாட் தோணும் அப்படின்னா, அந்த ஃபெயில் ஆனதை அவங்களால என்ன பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா, டைஜஸ்டே பண்ண முடியாது, ஜீர்ணிக்க முடியல. அதனால அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, சாகிறதுக்கு கூட அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, சூசைட் பண்ணுறது கூட அவங்க என்ன ஆகிடுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மைண்ட் வந்துடும். அவங்களால செத்தாலும் பரவாயில்ல, ஆனால் நான் ஃபெயில் ஆகிட்டேன், டாக்டர் ஆகலை அப்படின்றத என்னால் என்ன பண்ணிக்க முடியல, ஏற்றுக்க முடியல அப்படின்றத அவங்க நினைக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சூசைட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்துடுது. அதுதான் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி பூர்வமான அர்ப்பணிப்பு. அதான் வைராக்கியம். வைராக்கியத்தோட நான் டாக்டர் ஆகணும், நான் ஒரு டாக்டர் ஆகணும், இல்லைனா என்னால் டாக்டர் ஆக முடியல அப்படின்னா நான் என்ன பண்ணிடணும், சூசைட் பண்ணி சாகணும் அப்படின்ற மாதிரி உலகத்தில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதே மாதிரி தான் தேவனுடைய விஷயத்தில் நம்ம சத்தியத்துக்காக வரும்போது சத்தியத்துக்காக நிற்கணும். வைராக்கியமாக நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி பூர்வமான அர்ப்பணிப்பு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், செத்தரணும் அப்படின்ற ஒரு மனநிலைமை வருது இல்லைங்களா? ரொம்ப என்னன்னா அது உள்ளார அடிக்ட் ஆகிடணும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பற்றி எறிகிற வைராக்கியம். சாதாரண வைராக்கியம் இல்லை, அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா பற்றி எறிகிற வைராக்கியம். என்ன வைராக்கியம் நமக்கு இருக்கு? என்ன அர்ப்பணிப்புக்குள்ளார நம்ம வந்திருக்கோம்? கிறிஸ்துவுக்கு மாறி நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வாழணும். சபையாக மாறக்கூடியது தான் நம்மளுக்கு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு கோலா இருக்கு. அப்ப அந்த கோல் கிடைக்கல அப்படின்னா எதுக்கோசரம் நம்ம இங்க உட்காந்துருக்கோம்?
இங்க வந்து இப்போ வந்து நம்ம வந்து உட்காந்துருக்கோம் இல்லைங்களா, சும்மா உலக கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, வாரத்துல 6 நாள் வந்து எல்லா விஷயமும் பண்ணிட்டு 7வது நாள் ஒரு நாள் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, தேவனுக்காக ஒப்பு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு போயிட்டு சபைக்கு போயிட்டு திருப்பி வந்துட்டு கறி மீன் வாங்கி சாப்பிட்டுட்டு அது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் வந்து அப்படி கழிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ எதுக்கோசரம் இங்கே வந்து உட்காந்துருக்கோம்? சரி, கேட்டு என்ன பண்ணுவோம்? கிரியை செய்யணும். அல்டிமேட் கோல் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா கிறிஸ்து மாதிரி மாறணும். கிறிஸ்து மாதிரி மாறணும். கிறிஸ்து வந்து எப்படி இருந்தாரோ அப்படி இருக்கணும். 1,44,000 பேரா மாறி கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு சபையோடைய அங்கத்தினரா நாமளும் என்னவா இருக்கணும், ஒருத்தரா இருக்கணும் அப்படின்றதான் நம்மளோட அல்டிமேட் கோலா இருக்கு. அப்போ அது பண்றதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அது ஒரு வைராக்கியமா எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பூர்வமான அர்ப்பணிப்பு. டாக்டர் ஆகலைன்னா ஒரு குழந்தை வந்து எப்படி சூசைட் பண்ணிக்குதோ அதே மாதிரி நமக்கு ஒரே விஷயம் தான், ஒன்று சபையா மாறணும் இல்லைன்னா சாகணும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மைண்டுக்குள்ளார வந்துருச்சு அப்படின்னா அது அல்டிமேட் கோலா இருக்கும். அதுக்கு நடுவில் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்றோம் இல்லைங்களா, உலகத்துக்குரிய ஒரு வாழ்க்கைலாம் வாழ்றோம் இல்லைங்களா, அதெல்லாம் சும்மா. நம்மளோட அல்டிமேட் கோலே என்ன அப்படி பார்த்தா நம்ம சபையா மாறக்கூடிய ஒரு அந்த ஒரு மைண்ட் தாட் தான். அதுதான் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வைராக்கியம். சாதாரண வைராக்கியம் இல்லை, பற்றி எறிகிற வைராக்கியம். நம்ம வந்து ஒரு அந்த ஆதார வசனத்துக்கு படிச்சு இல்லைங்களா, திருப்பி வசனம் படிங்க. சங்கீதம் 69ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சங்கீதம் 69:9. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. இந்த ஒரு ஆதார வசனம் எதை குறிச்சு இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு விஷயத்த வந்து இங்க வந்து வருது. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து எக்ஸாம்பிளா பார்க்கலாம் இந்த ஒரு ஆதார வசனத்துக்கு. யாரு அப்படி பார்த்தீங்கன்னா, ஒன்று தாவீது, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அப்போ அவர் வந்து தாவீது வந்து எதை குறிச்சு பக்தி வைராக்கியமா இருந்தாரு அப்படி பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தை வச்சு அவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா பக்தி வைராக்கியோட. அப்ப இருந்த தேவாலயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரம், அங்கதான் தேவன் இருக்கார் இல்லைங்களா. ஆசரிப்பு கூடாரத்தை வச்சு தாவீது என்னவா இருக்காரு பார்த்தீங்கன்னா பக்தி வைராக்கியமா இருந்திருக்காரு. அதை தான் வந்து டைரக்டா அவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காரு. இன்னொரு ஒரு பக்தி வைராக்கியம் எப்படி வருது அப்படி பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் மூலியமா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயம் இருக்கு இல்லைங்களா, அது மேல எப்படி இருந்தார் பார்த்தீங்கன்னா பக்தி வைராக்கியத்தோடு இருந்தார். எப்படி சொல்லலாம் இயேசு கிறிஸ்து பக்தி வைராக்கியத்தோட இருந்தாருன்னு? எப்படி சொல்லலாம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா எருசலேம் தேவாலயத்தை அவங்க என்னவா மாத்திட்டாங்க பார்த்தீங்கன்னா கல்லர் கோகையா மாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் சாட்டை எடுத்து என்ன பண்றாரு, எல்லாத்தையும் அடிச்சு நொறுங்குறாரு. அப்போ தேவாலயத்து மேல தேவன் வாசஸ்தலம் பண்றாரு அப்படின்ற ஒரு தேவாலயத்து மேல அவர் என்ன வந்திருக்காரு பார்த்தா பக்தி வைராக்கியத்தோட இருந்ததுனால்தான் அவரால் என்ன பண்ணிக்க முடியல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தேவாலயத்தை அவங்க வந்து கல்லர் கோகையா மாத்தறத அவரால் என்ன பண்ணிக்க முடியல, ஜீரணிக்க முடியல. அப்ப அந்த ஒரு தேவாலயத்து மேல அவர் என்னவா இருந்திருக்காரு பார்த்தீங்கன்னா பக்தி வைராக்கியத்தோட இருந்திருக்காரு அப்படின்றத பாக்குறோம். மூணாவது என்ன ஒரு பக்தி வைராக்கியம் என்னவா இருக்கலாம்? ஒன்னு ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்துட்டோம், இன்னொன்னு எருசலேம் தேவாலயம். மூணாவது என்னவா இருக்கும்? உங்களுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது அப்படின்னா இன்னொன்னு யாரு அப்படி பார்த்தீங்கன்னா நாம தான். நாம எதுல பக்தி வைராக்கியத்தோட இருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா எதுல இருக்குங்க, 1,44,000 பேர் அவருடைய சபை, கிறிஸ்துவனுடைய சபையை வச்சு நம்ம என்னவா இருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா பக்தி வைராக்கியம். அதுதான் உம்முடைய வீட்டை குறித்து. அப்போ அவருடைய வீடு எது அப்படி பார்த்தா அந்த ஒரு சபை, அந்த ஒரு அமைப்பு 1,44,000 பேர். அதுக்குள்ளார நம்ம போய் ஒருத்தரா சேகரணும் அப்படின்றத நம்மளுடைய பக்தி வைராக்கியமா இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் பார்க்குறோம் அப்படின்னா அதாவது பைபிள்லேயே வந்து ஒரு சில பேர் எப்படி இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா பக்தி வைராக்கியத்தோட இருந்திருக்காங்க. யாரு அப்படி பார்த்தீங்கன்னா நோவா என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா அந்த பேழையை வந்து கட்ட சொல்லிட்டாங்க. யார் சொன்னது? தேவன் சொல்லிட்டாரு எதை கட்டணும் பார்த்தீங்கன்னா பேழையை கட்டி முடிக்க சொல்லி. ஆனா நோவா வந்து கட்டி முடிக்கிறதுக்கு என்ன அவருக்கு தேவைப்பட்டுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா என்ன தேவைப்பட்டுச்சு, அந்த ஒரு வைராக்கியம். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா மழையை இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஊர் இல்லைங்களா, அது யாருமே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, மழையை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தேவன் சொன்ன ஒரு விஷயத்த நோவா வந்து என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா வைராக்கியமா அதை நம்பி அது ஜனங்கள்ட்டையும் சொல்றாரு. ஜனங்கள்கிட்ட சொல்லும்போது ஜனங்கள் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா அநேக நிந்தனைகள் அவர் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா செய்யறாங்க, கேலி கிண்டல்லாம் செய்யறாங்க.
ஆனாலும் இவர் வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. தேவன் எனக்கு என்ன சொன்னாரு, இந்த பேழையை கட்டி முடிக்க சொன்னாரு, அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பேழையை கட்டி முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வைராக்கியத்தோட என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா அதை கட்டி அழகா என்ன பண்ணாரு, முடிச்சாரு அப்படின்னு பார்க்கலாம். இன்னொருத்தவர் யாரு அப்படி பார்த்தீங்கன்னா நெகேமியா. தெரியுங்களா? நெகேமியா என்ன பண்ணாரு அப்படி பார்த்தீங்கன்னா எருசலேமோட அந்த மதில் இருக்கு இல்லைங்களா, அது எத்தனை நாள்ல கட்டி முடிச்சாரு பார்த்தீங்கன்னா 52 நாள்ல மீண்டும் அது வந்து இடிச்சு போன அந்த மதில மீண்டுமாக கட்டியிருக்காரு. அது எத்தனை நாள்ல முடிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா 52 நாள்ல நான் என்ன பண்றேன், இந்த மதில கட்டி முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா வைராக்கியம். அது 52 நாள்ல கட்டி முடிக்கணும்ன்றது சாதாரண வைராக்கியம் இல்ல, பற்றி எரிகிற வைராக்கியம். அதான் வந்து சொல்லணும்னா கன்சியூமிங், அப்படியே பேர்ன் ஆகுது அப்படியே அந்த வைராக்கியம். இதுதான் அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு செஞ்சாரு. இன்னொருத்தர் யாரு அப்படி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். பவுலுக்கு என்ன நடந்துச்சு, பல துன்பங்கள் மத்தியிலும் அவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா அநேக ஊர்களுக்கு போயிட்டு அவர் என்ன பண்ணாருங்க, அவரோட வைராக்கியத்தை காமிச்சு என்ன சொன்னாரு பார்த்தீங்கன்னா நற்செய்தி என்ன பண்ணாரு அப்படி பார்த்தீங்கன்னா பிரசங்கம் செஞ்சாரு அப்படிதான் பார்க்கிறோம். முக்கியமான ஒரு வைராக்கியம் ஒருத்தர் கொண்டு இருந்தார். யாருங்க? இவ்வளவு பேரை பார்த்தோம் இல்லைங்களா, முக்கியமான ஒருத்தர். இவரும் மிகப்பெரிய ஒரு வைராக்கியம். என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஆபிரகாமா? இயேசு கிறிஸ்து. யார் சொன்னதுங்க? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வைராக்கியத்தின் மிக உயர்ந்த முன்மாதிரி யாருங்க? இயேசுவே. இயேசு கிறிஸ்து தான் மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியா இருக்காரு. படிங்க பாப்போம், படிங்க brother. வைராக்கியத்தின் மிக உயர்ந்த முன்மாதிரி இயேசுவே. அவர் தேவகுமாரனாக இருந்தும் தலை சாய்க்க இடமில்லாமல். அதான் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய குமாரன் யாரு பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா அவருக்கு இந்த பூமியில என்ன இல்லைங்க, தலை சாய்க்க இடம் இல்லை. ஒரு ஸ்டோரி கூட பார்ப்போம் பாருங்களேன். அதை வந்து ரீசெண்டா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படி பாத்தீங்கன்னா அதை வந்து அதாவது இந்த உலகத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கோள்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% மனுஷங்க வாழலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகத்துக்கு தேவையான எல்லா விஷயமும், மனுஷங்களுக்கு வாழ்றதுக்கு தேவையான எல்லா விஷயமும் எங்கே இருந்திருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளானட்லயும் இருந்திருக்கு. அது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ரீசெண்டா. அங்கே வந்து போகணும் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா லைட் இயர் அப்படின்னா 3 லட்சம் கிலோமீட்டர். ஓகேங்களா? 3 லட்சம் கிலோமீட்டர், செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் எத்தனை நாள் அங்கே போய் சேர்ந்து முடிக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா 146 லைட் இயர்ஸ் ஆகும். இது வந்து கணக்கே போடவே முடியாது. ஒரு லைட் இயர் அப்படின்னா 3 லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் யாராலையும் என்ன பண்ண முடியாதுங்க, போக முடியாது. லைட்டால் மட்டும் தான் போக முடியும். லைட் வேகத்தில் போகணும் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகும் பார்த்தா 146 லைட் இயர்ஸ் ஆகும். கிட்டத்தட்ட பல வருடங்கள் அந்த டைம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம் பார்த்தா அந்த கோள்ல போயிட்டு என்ன பண்ண முடியும், வாழ முடியும். அப்போ அதெல்லாமே உருவாக்குனது யாரு? தேவன். யார் மூலியமா உருவாக்குனாருங்க? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமா வந்து என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா உருவாக்கி இருக்காரு. அப்போ இயேசு கிறிஸ்து இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துக்கும் சொந்தக்காரர் யாரு அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பல ஸ்டார்ஸ் இருக்கு, அதுல ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயம் தான் என்ன அப்படி பார்த்தா எந்த ஒரு ஸ்டார் பார்த்தீங்கன்னா இந்த பூமி வந்து ஒரு விஷயமே இல்லை. பல கோள்கள் கூட கம்பேர் பண்ணும்போது பூமி ஒரு விஷயமே இல்லை. அந்த ஒரு விஷயமே இல்லாத அந்த ஒரு பூமியில ஒன்னுத்துக்குமே பிரயோஜனமே இல்லாத மனுஷன் ஒரு உருவத்தை எடுத்து வந்திருக்கிறது யாரு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன இல்லைங்க, தலை சாய்க்க இடம் இல்லை. ஆனாலும் ஒரே ஒரு வைராக்கியம் அவர்கிட்ட இருந்துச்சு. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா தேவனால உருவாக்கப்பட்ட இந்த ஜனங்கள் தவறான வழிக்கு போயிட்டாங்க. அவங்களை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு வைராக்கியம் யார்கிட்ட இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வந்து என்ன பண்ணிருக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை ஒரு சொடக்கில் என்ன பண்ணிருக்கலாம், அழிச்சிட்டு புது உலகத்தை உருவாக்கி இருக்க முடியும். ஆனா தேவ பக்தியுள்ள சந்ததி வரணும், அது வந்து மனிதர்கள் மூலமா வரணும். அதை யார் தான் மீட்டு எடுக்க முடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும் தான் மீட்டு எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா வைராக்கியத்தோட இந்த ஒரு பூமியில வந்து என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடுகளை அனுபவிச்சிருக்காரு. அடுத்தது பாருங்க, 3.5 ஆண்டுகள் அவர் முழுமையாக வைராக்கியத்தால் ஈர்க்கப்பட்டார். அந்த 3.5 வருஷம் முழுசும் அவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா வைராக்கியத்தோட ஈர்க்கப்பட்டார். சிலுவையை சுமக்க கூட அவருக்கு பலன் இருக்கவில்லை. அதாவது பாத்தீங்கன்னா அவருக்கு சிலுவையை சுமக்கிறது கூட என்ன இல்லைங்க, பலன் இல்லை. ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு அப்படி பார்த்தீங்கன்னா
பக்தி வைராக்கியத்தோட அவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா அந்த சிலுவை சுமந்து கொல்கத்தா மலைக்கு போயிட்டு போனார் அப்படின்றத பார்க்குறோம். நம்ம கூட சொல்றோம் இல்லைங்களா, நம்ம உடம்புல சுத்தமா தெம்பே இருக்காது, ஆனா யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மள்ட்ட வந்து சேலஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சேலஞ்சை முடிக்கணுன்றதுக்கோசரம் ஒரு வைராக்கியம் வரும் இல்லைங்களா, அந்த வைராக்கியத்தோட என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல சுத்தமா பலனே இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், செஞ்சு முடிப்போம். இப்போ வந்து ஒரு ப்ரைஸ் வந்து அறிவிச்சிட்டாங்க, இந்த ஒரு விஷயத்த, இந்த ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்கு, அந்த ஓட்டப்பந்தயத்தை ஓடி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஓடுறோம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து பலன் குறைஞ்சிட்டே வருது, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, அந்த கொஞ்சம் தூரத்தை நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 லட்சம் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் தருவாங்க அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட பாடி வந்து என்ன பண்ணுவோம், மோட்டிவேட் பண்ணி நம்ம ஓடுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து வைராக்கியம். அது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஆனா நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உடம்புல சுத்தமா பலனே இல்லைனாலும் அந்த சிலுவையை சுமந்து நம்மளுக்காக என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா பாடுகள் பட்டு மரிச்சார் அப்படின்னு தான் பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ ஒரு கேள்வி, உங்கள் ஆரம்ப கால விசுவாசத்தில் இருந்து அதே வைராக்கியம் இப்பொழுதும் இருக்கிறதா? நம்ம ஸ்டார்டிங்ல வந்தோம் இல்லைங்களா, ஸ்டார்டிங்ல வந்து வரும்போது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு வைராக்கியம் இருந்திருக்கும். நம்ம வந்து இந்த கிறிஸ்துக்குள்ளார் வரும்போது, இந்த சத்தியத்துக்குள்ளார் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அன்பை யாரும் காமிச்சிருக்க முடியாது, அந்த அளவுக்கு சத்தியத்துக்காக ஓடுறவங்க யாருமே இருந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்துட்டு வந்த அந்த ஸ்டார்டிங் பீரியட்ல அந்த அளவுக்கு நம்ம வைராக்கியத்தை காமிச்சிருப்போம், அந்த அளவுக்கு ஒரு விசுவாசத்தை காமிச்சிருப்போம். அந்த ஒரு விசுவாசம் இப்பயும் நமக்குள்ள இருக்கா அப்படின்றத நம்ம வெளில சொல்ல தவிர அவங்க நம்ம மனசுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா நமக்குள்ளார வந்து யோசிச்சு பார்த்துக்கலாம். ஒரு சில கேள்விகள், இது தொடர்ந்து ஒரு சில கேள்விகள், இதுவுமே நம்ம வந்து வெளியில வந்து சொல்லணும் அவசியம் இல்லை. அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ளார இந்த ஒரு கேள்வியை வந்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி படிங்க பிரதர். நான் முழுமையாக தேவனை நோக்கி கவனம் செலுத்துகிறேனா? நம்ம அதாவது ஒவ்வொருத்தவங்களும் இன்னொருத்தவங்களை வந்து கம்பேர் பண்ணாம அவங்களும் அவங்களுக்குள்ளார ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. என்ன அப்படின்னா, நான் முழுமையாக தேவனை நோக்கி கவனம் செலுத்துகிறேனா? தேவனை நோக்கி மட்டும்தான் நான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டோட தேவன்கிட்ட மட்டும்தான் இருக்கேனா, இல்ல உலக காரியங்களுக்கு நான் என்ன பண்றேன் ஃபோக்கஸோட இருக்கேனா அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம மனசுக்குள்ளாரே அந்த ஒரு கேள்வியை வச்சுக்கணும். அடுத்தது ரெண்டாவது ஒரு கேள்வி, என்னுடைய ஆர்வமும் தீவிரமும் சத்தியத்தின் அடிப்படையில் தான் உள்ளதா? என்னுடைய ஆர்வமும் தீவிரமும் சத்தியத்தின் அடிப்படையில் தானா உள்ளது. அதான் வந்து எல்லாமே நம்ம எது செஞ்சாலுமே அந்த ஒரு ஆர்வம் தீவிரமும் சத்தியத்தின் அடிப்படையில தான் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கலாம். அடுத்தது, சோதனைகள் மற்றும் கஷ்டங்களின் போது நான் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறேன். பயங்கர ஒரு விசுவாசத்துல இருப்போம், நல்லா ஓடிட்டு இருப்போம், நமக்குன்னு ஒரு சோதனை வரும்போதோ இல்லை நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போதோ, ஒரு வேலை எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ரொம்ப அன்பானவங்க யாரோ நம்மளை விட்டு பிரிகிறாங்க வைங்களேன், ஒரு வேலை மறுத்து போறாங்கன்னு வைங்களேன், அது ஒரு சோதனை. அந்த சோதனையிலுமே என்ன இது என் கூட இருந்தாங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்க, டெத் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேவனை நம்ம வந்து அப்போஸ் பண்ணி நம்ம வந்து அந்த விசுவாசத்தை விட்டு வெளில போயிடுவோமா, இல்லை அந்த சோதனைக்குள்ளார இருப்போம். விசுவாசம் நமக்கு என்ன இருக்கும் அப்படி பார்த்தா கண்டிப்பா வீழ்த்தெழுந்து வருவாங்கன்ற ஒரு விசுவாசம் நம்ம மைண்டுக்குள்ளார இருக்கணும் இல்லைங்களா. அப்போ சோதனைகள் மற்றும் கஷ்டங்களின் போது நான் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறேனா? அடுத்தது, நான் கிறிஸ்துவுக்காக மட்டும் வாழ்கிறேனா? அதான் வந்து கிறிஸ்துவுக்காக மட்டும் இல்ல, கிறிஸ்துக்காக மட்டுமே வாழ்கிறேனா? அப்போ வந்து நான் கிறிஸ்துவுக்காக மட்டுமே வாழ்கிறேனா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம மைண்டுக்குள்ளார வச்சுக்கிட்டு அதுக்கான ஆன்சரை நம்ம எங்க சொல்லலாம், மனசுக்குள்ளாரே சொல்லிக்கலாம். நம்ம வெளியில வந்து வேற என்ன வேணாலும் ஆன்சர் சொல்லலாம், ஆனா நம்ம பண்ணக்கூடிய ஆன்சரை யார் பாக்குறாரு? தேவன் பாக்குறாரு. தேவன் வந்து ஒரு விஷயத்தையும் அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா பாக்குறாரு. நம்ம மைண்டுக்குள்ளார என்ன நம்ம ஆன்சர் வைக்கிறோம் அப்படின்றது கண்டிப்பா எல்லாருக்குள்ளார இந்த ஒரு கேள்விக்கு ஒரு ஆன்சர் வந்து வந்திருக்கும். அந்த ஆன்சருக்கு உண்மையா நம்ம இருக்கிறோமா? ஒருவேளை அந்த ஆன்சர் வந்து நம்ம தப்பா இல்லை, நான் வந்து இப்படி இல்லை, நான் வேற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட்ல யோசிச்சோம் அப்படின்னா அடுத்தது நம்ம வைராக்கியம் எப்படி வரணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கலாம். வைராக்கியத்தின் தோற்றம். ஓகேங்களா, அப்போ வைராக்கியம் வந்து எப்படி வரும்? நம்ம வந்து வைராக்கியத்துல குறைச்சலா இருக்கும், விசுவாசத்துல குறைச்சலா இருக்கும் அப்படின்னும் போது வைராக்கியம் எப்படி வரும்? நமக்கு சத்தியத்துல ஓடக்கூடிய நம்ம, முழு அர்ப்பணிப்புக்குள்ளார வந்த நம்ம, ஃபுல்லி கான்சிக்ரேட்டட் அந்த ஒரு லைஃப்குள்ளார வந்துட்டோம், கிறிஸ்துவுக்காக வாழ்றோன்னு வந்துட்டோம். ஆனா நம்ம வந்து அந்த ஒரு வைராக்கியத்தோட இல்லை, ஏதோ வரும், சர்ச்சுக்கு வரும், சத்தியத்தை கேட்குறோம், மற்ற எல்லா விஷயங்களும் பண்றோம், நம்ம மட்டும் போறோம், சத்தியத்தை மட்டும் கேட்டுட்டு
பேபிலோன்ல என்ன ஒரு விஷயம் நடக்குதோ அந்த விஷயம் மாதிரி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஏதாவது வைராக்கியங்களா? அது சுத்தமா வைராக்கியமே இல்லை. அப்போ பச்சை எரிகிற வைராக்கியம் வரத்துக்கு முன்னாடி வைராக்கியம் ஃபர்ஸ்ட் நமக்குள்ளார தோணும். அந்த வைராக்கியம் தோன்றாதான் அதை என்ன பண்ண முடியும்னா பற்றி எரிய வைக்க முடியும். ஓகேங்களா? அப்போ வைராக்கியத்தின் தோற்றம் எப்படி இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா, படிங்க பிரதர். அன்பின் வெளிப்பாடு, நாம் எதை நேசிக்கிறோமோ அதற்காகவே வைராக்கியம் கொள்வோம். ஃபர்ஸ்ட் வைராக்கியத்தின் தோற்றம் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, அன்பின் வெளிப்பாடு, வேற எந்த விஷயமும் இல்லை. அன்பின் வெளிப்பாடு தான் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வைராக்கியத்தின் தோற்றம். நாம் எதை நேசிக்கிறோமோ அதற்காகவே என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா வைராக்கியத்தை கொள்ளும். ஏதாவது வந்து ஒன்று நேசிக்கிறோமா அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா வைராக்கியம் படணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டருக்கு நல்லா பாட்டு பாடுறாங்க. இவங்க இப்போ ஃப்ரண்ட்ல வந்து பாட்டு பாட வராங்க வைங்க, என்ன ஒரு மைண்ட் தாட்டோட வரணும் அப்படின்னா, எந்த மைண்ட் தாட்டோட வரணும்? நல்லா பாடி முடிக்கணும். அதுதான் வைராக்கியமா? வேற என்ன இருக்கு வைராக்கியம்? அதுதான் விஷயம். இப்ப நான் போய் பாடுறேன் அப்படின்னா, முன்னாடி போய் பாடுறேன் அப்படின்னா, நான் பாடினாதான் எல்லாருக்குமே பிடிக்கும். இல்ல இல்ல எனக்கு வந்து நல்லா பாடுறதுக்கு தேவன் தாழ்ந்து கொடுத்துருக்காரு, அதனால நான் போய் பாடுறேன் அப்படின்னு இல்லாம என்ன ஒரு மைண்ட் தாட்டோட போகணும் அப்படின்னா, நான் போய் பாடினேன்னா ஜனங்கள் எல்லாமே கேட்டு அதனால யாரை துதிக்கணும் அப்படி பார்த்தா தேவனை என்ன பண்ணணும், மகிமைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் வரணும். ஒருவேளை அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு நம்மளால பாட முடியாத ஒரு சூழ்நிலை வருது, வேற ஒரு சகோதரர் போய் பாடுறாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, சரிங்க நீங்க போய் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா, அதை பத்தி யோசிச்சுட்டு தவறா நம்ம என்ன பண்றக்கூடாது, சிந்தனைக்குள்ளார வந்துடக்கூடாது. ஒரு சில பேர் விட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கோச்சிக்குவாங்க. விட்டு கொடுக்குற மாதிரி தெரியும், ஆனா மைண்டுக்குள்ளார என்ன பண்ணிக்குவாங்க, கோச்சிக்குவாங்க. அது யாருக்கும் தெரியாது, இது யாருக்கு மட்டும் தான் தெரியும், தேவனுக்கு மட்டும் தான் தெரியும் இல்லைங்களா? அப்போ விட்டு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கூடாது பார்த்தீங்கன்னா கோச்சிக்க கூடாது. விட்டு கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் என்ன அப்படி பார்த்தா அன்பின் வெளிப்பாடு. வைராக்கியம்னா நான் தான் போய் பாடணும்னு இல்லாம மற்ற சகோதரர்கள் பாடுறதுக்கு விட்டு கொடுத்துட்டு அதனால தேவனை வந்து மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நீங்க காரணமா இருக்கீங்க இல்லைங்களா, அந்த ஒரு அன்பு வருது இல்லைங்களா, அதுதான் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வைராக்கியம். அப்போ வைராக்கியம்னா நான் தான் போய் பாடுவேன், நான் தான் போய் முன்னாடி நிற்பேன், அது இல்லை வைராக்கியம். தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயமும் என்னதான் அப்படி பார்த்தீங்கன்னா வைராக்கியம் தான் அப்படின்னு தான் பார்க்குறோம். வசனத்துல கூட படிக்கலாம் பாருங்க. எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தை பேசாமலும் இருப்பேன் என்றேன். அதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசக்கூடாத சூழ்நிலை வருதுனாலும் நம்ம என்ன பண்ணிக்கணும், அதை தேவனுக்காக தேவனை மகிமைப்படுத்துறதுக்கோசரம் நம்ம பேசாமலே இருக்கணும். அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. இல்ல இல்ல நான் வைராக்கியத்தை நான் இப்ப காட்டியே ஆவேன், நான் பேசுவேன் தான், நான் சத்தியத்தை வந்து நான் என்ன பண்ணுவேன் பேசுவேன் தான், நான் பாட்டு பாடுவேன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா முரணுக்கு போகக்கூடாது இல்லைங்களா? அப்போ வைராக்கியத்தை காட்டணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அன்பின் வெளிப்பாடு. நாம எதை நேசிக்கிறோமோ அதை வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா முழுமையா செய்யணும். அப்ப நம்ம எதை நேசிக்கிறோம், பாட்டு பாடுறதை நேசிக்கிறோமா, சத்தியம் சொல்றதை நேசிக்கிறோமா, தேவனை மகிமைப்படுறதான் நம்ம என்ன பண்றோம் நேசிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவோட சபையோடைய அந்த ஒரு அங்கமா மாறத்தை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நேசிக்கிறோம். அப்படின்றத நம்ம வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அது நடக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா செய்யணும். அதுதான் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வைராக்கியம். அடுத்தது படிக்கலாம் பாருங்க, சூப்பரா இருக்கும் பாருங்க. ஆனாலும் அவருடைய வார்த்தை, ஆனாலும் நான் பேசாம தான் இருக்கேன் தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு, ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினி போல் என் இருதயத்தில் இருந்தது. எப்படி இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா எலும்பு வந்து நம்ம எதுக்கு உதாரணமா சொல்லுவோம் பாத்தீங்கன்னா விசுவாசத்துக்கு அடையாளமா சொல்லுவோம். ஏன் அப்படின்னா எலும்பு என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது, முறிக்க முடியாது. அப்போ விசுவாசத்தை தான் நம்ம வந்து எலும்புன்றதும். அப்போ அது எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை எலும்புகளில் அடைப்பட்டு, அப்போ வந்து எலும்புகளால் அடைப்பட்டுருச்சு அப்படின்னா எலும்பு என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது. அப்போ அது ஒரு வார்த்தை உள்ளார வந்துருச்சுன்னா அதால என்ன பண்ண முடியாது பாத்தீங்கன்னா அந்த வார்த்தையை நம்மளால என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது, எடுக்க முடியாது. எரிகிற அக்னியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அது எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு எரிகிற அக்னி போல இருந்துச்சு. அது அமைதியா இல்லை, அது எரிஞ்சிட்டே இருக்கு. அந்த வார்த்தை நம்ம மைண்டுக்குள்ளார இருந்துட்டே இருக்கு, அந்த ஒரு வைராக்கியம் இருந்துட்டே இருக்கு. அதை சகித்து இழைத்து போனேன். ஓகேங்களா? ஒரு சில பேர் கேட்பாங்க இல்லைங்களா, ஏன் பிரதர் இவ்வளோ இதுவா இருக்கீங்க, ரொம்ப பாக்குறதுக்கு வீக்கா இருக்கீங்க, ரொம்ப மெலிஞ்சிட்டீங்களே அப்படி சொல்லி கேட்பாங்க. நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல இருந்தோம் வைங்களேன், அந்த விஷயத்த செஞ்சு முடிக்கிற வரைக்கும்
சாப்பிட மாட்டோம், தூங்க மாட்டோம், அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட்ல இருப்போம். நம்மளை நம்ம கேர் பண்ணிக்க மாட்டோம். அந்த விஷயம் செஞ்சு முடிச்சாதான் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை நம்ம கேர் பண்ணிக்குவோம். அப்படியே எப்படி சொல்லுவாங்க, நல்லா நொறுங்கி போயிட்டீங்க, ரொம்ப இழைச்சி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி, ரொம்ப நொந்து போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ரொம்ப இழைச்சி போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஏன் அப்படின்னா அந்த விஷயத்த செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவங்க எப்படிதான் இருப்பாங்க, அப்படிதான் இருப்பாங்க. இப்ப ஸ்கூல்ல வந்து இப்ப எங்க ஸ்கூல்ல கூட ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்குமே நான் 2 நாள் வந்து நானாவே இல்லை. ஒரு 2 நாள் 3 நாள் வந்து நான் எந்த ஒரு விஷயத்தையும் நான் பத்தி யோசிக்கவே இல்லை. அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தினால நான் என்ன ஆயிட்டேன் அப்படி பார்த்தா, அதை செஞ்சு முடிக்கணும்ன்ற ஒரு காரியம். ஏன் அப்படின்னா அது எனக்கு விழுந்த ஒரு கடமையா இருக்கு. ஓகேங்களா. நான் வந்து என்னோட வேலையில நான் என்ன பண்ணணும்னா பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறது நான் என்ன பண்றேன், அந்த விஷயத்தை வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலயே இருக்கேன். அதே மாதிரிதான் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளார வந்துட்டு அது எப்படி இருக்கும்னா எரிகிற அக்னி போல இருக்கும். நம்ம சபையா மாறி முடிகிற வரைக்குமே நம்ம எப்படி இருக்கணும்னா உலகத்துக்குரிய விஷயங்களை நம்ம ஈடுபாடு இல்லாம சகித்து இழைத்து போனேன், அது மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்போ வந்து 2 காதலர்கள் இருக்காங்க வைங்களேன். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா கல்யாணம் பண்ற வரைக்குமே அவங்க 2 காதலர்கள் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மைண்ட் தாட்லேயே தான் இருப்பாங்க. எப்போ கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயம் வரைக்கும் தான் அவங்க இருப்பாங்க. ரொம்ப அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அதையே நினைச்சுக்கிட்டு உருகி அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி நமக்கு கல்யாணம் இருக்கு, எங்க இருக்குங்க, யார் கூட இருக்கு, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அவர் கூட கல்யாணம் இருக்கு, மனவாட்டியா சேரப்போறோம். அந்த கல்யாணம் முடிகிற வரைக்குமே நம்ம எப்படி இருக்கணும் அப்படி பார்த்தா அதை சகித்து இழைத்து போன எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி அது எப்படி இருக்கணும் பார்த்தா அது ஒண்ணு மட்டும் தான் நம்ம மைண்ட் தாட்டா இருக்கணும். எனக்கு பொறுக்க கூடாம போயிடுச்சு, அதான் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசாம இருக்கிறது எனக்கு எப்படி இல்லை, பொறுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். இதுக்கு வந்து ரசல் பிரதர் கூட வந்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, நீங்க வேல்யூம் படிக்கிறீங்க இல்லைங்களா, 6 வேல்யூம் எழுதியிருக்காரு. நீங்க 6 வேல்யூமே முடிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க படிங்க. அந்த 6 வேல்யூம் முடிச்சு வரக்கூடிய கேரக்டர் எந்த ஒரு வேல்யூமே வருது அப்படி பார்த்தா நீங்க 1ஆம் வேல்யூ படிக்கிறீங்க இல்லைங்களா, அந்த 1ஆம் வேல்யூமே நீங்க முடிக்கும் போது உங்களுக்குள்ளார அந்த கேரக்டர் வந்துடும் அப்படின்றத சொல்றாரு பாருங்க. படிக்கலாம் பாருங்க. சார்லஸ் டி ரசல்ஸ் தனது டிவைன் பிளான் ஆஃப் தி ஏஜஸ் நூலின் முடிவில் இவ்வாறு எழுதினார். அதாவது டிவைன் பிளான் ஆஃப் தி ஏஜஸ் தான் முதல் வேல்யூமே. அந்த வேல்யூ முடிக்கும் போது அவர் என்ன எழுதியிருக்காரு பாருங்க. அதாவது அந்த வேல்யூ ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு கடைசியா என்ன எழுதியிருக்காரு அப்படி பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் சத்தியத்தை அறிந்து அதன் தன்மையை உணர்கிறீர்களோ, படிக்கிறது மட்டும் இல்ல, அந்த சத்தியத்தை அறிந்து அதன் தன்மையை உணர்கிறார்களோ அவர்களுக்கு அது தொடர்பான ஒரு பொறுப்பு உள்ளது. அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன்படி செயல்பட வேண்டும் அல்லது நிராகரிக்கப்பட்டு வெறுக்கப்பட வேண்டும். சத்தியத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க வைங்களா. இப்ப அந்த வால்யூம் 1 ஃபுல்லா படிச்சு முடிக்கிறாங்க அப்படின்னா 2 விஷயம் தான். ஒண்ணு, அதுல இருக்கிற சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளப்படணும், ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன்படி என்ன பண்ணணும், வாழ்க்கையா வாழணும். இல்லையா இதெல்லாம் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடணும், நிராகரிக்கப்படணும். 2மே தேவன் வந்து ஏற்பக்கூடிய ஒரு விஷயம் தான். சத்தியத்துக்கோசரம் நம்ம கூப்பிட்டு வரோம் சகோதரர்களை. ஒரு சில பேர் ஏத்துக்குவாங்க, ஏத்துட்டு சத்தியத்துக்கோசரம் வாழ்வாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அதை புறக்கணிப்பது பொறுப்பிலிருந்து விடுவிக்காது. அதாவது அப்படி பண்ணாம சத்தியம் நல்லா இருக்குன்னு ஏத்துக்கிட்டு ஆனா அதன்படி செயல்படாம இருக்காங்க இல்லைங்களா, அதுதான் புறக்கணிப்பது. ஒண்ணு சத்தியத்தை ஏத்துக்கிட்டு அதன்படி நடக்கணும், இல்லையா அந்த சத்தியம் எனக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிடணும், அதை விட்டுட்டு அதை வந்து நிராகரிக்கப்படணும். புறக்கணிக்க கூடாது, நிராகரிக்கப்பட்டுட்டு அது எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு வெளில வந்துடணும். சத்தியத்தை ஏத்துக்கிட்டு அதை புறக்கணிக்கிறாங்க இல்லைங்களா, அவாய்ட் பண்றதுதான் புறக்கணிக்குது. சத்தியத்தை ஏத்துக்கிறாங்க, எல்லாமே தெரியுது, ஆனா அதன்படி அவங்களால என்ன பண்ண முடியல, செயல்படணும். ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க, ஆனா அதன்படி என்ன பண்ண முடியாது, அவங்களால செயல்பட முடியாது. ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து என்ன இருக்குங்க, சான்ஸ் இருக்கு. ஞானஸ்தானம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு சான்ஸும் இல்லை, புறக்கணிக்கவே முடியாது. ஒருவேளை புறக்கணிச்சோம் அப்படின்னா அதுல இருந்து நம்மள என்ன பண்ண முடியாது, விடுதலை செய்ய முடியாது, பொறுப்பிலிருந்து விடுவிக்காது. நாம் அதை ஏற்றுக்கொண்டால் அதற்கென ஒரு பொறுப்பு நமக்கு உண்டு. ஒருவேளை நம்ம ஏத்துக்கிட்டோம்னா அதுக்குன்னு ஒரு சில பொறுப்பு நமக்கு இருக்கு. ஏனெனில் அது விசுவாச குடும்பத்தினர் அனைவருக்கும் உரியது. விசுவாச குடும்பத்தினர் எல்லாருக்குமே உரியதுதான். என்ன அப்படி பார்த்தா தேவனுடைய சத்தியம். அதை பெறும் ஒவ்வொருவரும் அதற்கு கடன்பட்டவர்களா இருக்கிறார்கள். அது என்ன பண்ணணும்னா அது யாரெல்லாம் வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு சில கடன் வந்துருது. இப்ப கடன் வந்துருச்சு வைங்களேன், உலகத்துல அது அடிக்கிற வரைக்கும் நம்மளால சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, அந்த ஒரு விஷயம் மைண்டுக்குள்ளார ஓடிட்டே இருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணணும், கடன் பெற்றவர்கள் கடனை
அடைக்கணும். அப்போ கடனை அடைக்கக்கூடிய வேலை தான் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 1,44,000 பேரா மாறக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த 1,44,000 பேரா மாறுற வரைக்கும் நமக்கு தூக்கம் வரக்கூடாது, சாப்பிட்றதுக்கு பசிக்க கூடாது. அந்த மாதிரியான ஒரு வைராக்கியத்துல நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஓடணும் அப்படின்றத பார்க்குறோம். மேலும் ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருந்தால் அதை தேவனுடைய குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்களுக்கும் வழங்க வேண்டும். ஒருவேளை உண்மையான ஊழியக்காரரா நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம நமக்குள்ளார மட்டும் வச்சுக்கிட்டு தனிப்பட்ட விஷயத்துல நம்ம செயல்படாம நம்ம என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா இங்க சபை மக்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும். உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்கட்டும், அது மீண்டும் இருளானால் அந்த இருள் எவ்வளவு பெரிதாக. வெளிச்சம் வந்துருச்சு, நம்ம இருள தான் இருந்தோம், வெளிச்சத்தை கேட்டு வெளிச்சத்துக்கு வந்துட்டோம். ஒருவேளை அந்த வெளிச்சம் திருப்பி இருட்டாச்சுன்னா நம்ம கொஞ்ச நாள் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த வெளிச்சம் ஒன்னு இருள் இருந்தா இருளே இருந்துடணும், ஒன்னும் தெரிஞ்சுக்காது. வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி நம்ம இருளுக்கு போனோம் வைங்களேன், அந்த இருள் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிதா மிகப்பெரிய ஒரு இருள் ஆயிடும். ஆல்ரெடி வந்த இருளை விட இந்த ஒரு இருள் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறிடும். ஒளியை உயர்த்துங்கள், மக்களுக்காக ஒரு தரத்தை உயர்த்துங்கள். அதாவது ஒளியை உயர்த்தணும், மக்களுக்காக என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒளியை தரத்தை உயர்த்தணும் அப்படின்றத பாக்குறோம். கண்ணு வந்து தெரியாம இருக்கு, அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி கண்ணு தெரிய வச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் அவங்க கண்ணால ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க கண்ணு தெரியாம தான் இருந்திருக்காங்க, எதுவுமே பார்க்கல. கொஞ்ச நாள் அவங்க வந்து கண்ணு கொடுத்து எல்லாத்தையும் பார்க்க வச்சுட்டாங்க. போதும் கண்ணை திருப்பி ரிட்டர்ன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை பிடிக்கிட்டோம்னா அவங்களுக்கு எவ்வளவு மிகப்பெரிய ஒரு வலி இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா இவ்வளவு நாள் அவங்க என்ன பண்ணாங்க, நீ என்ன பண்ணியிருந்திருக்கலாம், அதுக்கு நீ என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா நான் அந்த கண்ணு தெரியாம இருந்திருக்கலாம், எதுக்கு என் கண்ணு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இது பண்ணேன் அப்படி கேட்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒன்று இருள்ல இருந்தா இருளே இருந்திருக்கலாம். அவங்க வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் வெளிச்சத்துக்கு வந்துட்டு திருப்பி இருளான வாழ்க்கையா வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்க மிகப்பெரிய ஒரு இருள் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா தோன்றும். அப்போ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் 1ல வந்து சார்லஸ் டேஸ் ரசல் எழுதியிருக்காரு. அந்த வால்யூம் 1 படித்தா மட்டுமே அது மட்டும் போதும் மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்துக்கு வரத்துக்கு அப்படின்றத என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து எழுதியிருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். யாக்கோபு 1:22 யாக்கோபு 1:22 மொத்தம் 2 டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. வைராக்கியம் கொண்டவர்கள் மொத்தம் எத்தனை டைப்பா இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2 விதமா இருக்காங்க. படிக்கலாம் பாருங்க. சத்தியத்தை பற்றிய அறிவு இருப்பது ஒரு விஷயம். சத்தியத்தை பற்றிய அறிவு இருப்பது ஒரு விஷயம். சத்தியத்தை கேட்பாங்க, சத்தியத்துக்கான அறிவு இருக்கிறது ஒரு விஷயம். அதை அங்கீகரிப்பது முற்றிலும் வேறு விஷயம். மொத்தம் 2 விதம். எப்படி அப்படின்னா சத்தியத்தை கேட்பாங்க, சத்தியத்தை கேட்டு பிரதர் இந்த மாதிரியான ஒரு சத்தியத்தை நான் எங்கேயுமே கேட்டதே இல்லை, அவ்வளோ அருமையான ஒரு சத்தியத்தை சொல்றீங்க, இவ்வளோ சூப்பரான சத்தியத்தை யாருக்கு விட மனசே வரலன்னு சொல்லிட்டு ஓகோன்னு பேசுவாங்க. சத்தியத்தை சொல்லும் போது அதை புரிஞ்சுக்கிற அறிவு அவங்களுக்கு இருக்கும், இதுதான் உண்மையான சத்தியன்றதும் தெரியும். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு பரிபுரியும் எங்கே போவாங்க பார்த்தீங்கன்னா பேபிலோன் லைஃபுக்கே போயிட்டு அங்கே பண்ணக்கூடிய சடங்குகள் அந்த என்னவோ சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த விஷயத்தெல்லாம் திருப்பி அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா செய்வாங்க. சத்திய அறிவு இருக்கும், ஆனால் பேபிலோன் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது ஒரு டைப் ஆஃப் பீப்புள். 2வது எப்படி அப்படின்னா அதை அங்கீகரிப்பது முற்றிலும் ஒரு விஷயம். சத்திய அறிவு பெற்று சத்தியத்துக்காக வாழ்றாங்க இல்லைங்களா. ஏசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ சத்தியத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்தபடி நம்மளோட லைஃப் நடத்துறாங்க இல்லைங்களா. அது 2வது செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள். நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, வசனத்தை கேட்கிறவர்களாக மற்றும் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அதுதான் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வைராக்கியம். அதன்படி நம்ம நடக்கும் போதுதான் நமக்குள்ள என்ன வரும் அப்படி பார்த்தீங்கன்னா பற்றி எரிகிற வைராக்கியம் வரும் அப்படின்றத பார்க்குறோம். இந்த ஒரு விஷயத்த இந்த 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இந்த ஒரு ஓமையில இருக்கு. இது என்ன ஓமை தெரியுதுங்களா, விதை விதைக்கிற ஓமை. ஓகேங்களா, விதை அதான் வழி அருகே ஒரு சில பேர் விடுவாங்க அந்த மாதிரி இல்லைங்களா. அதை எப்படி வேற விதமா சொல்றாரு, அதை வந்து நம்ம நிறைய விதமா கேட்டிருப்போம். இது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். வாங்க வசனம் படிங்க. வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள் போல் சிலர் இருப்பார்கள், அவர்கள் ஒருபோதும் வேறுண்ட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க பாத்தீங்கன்னா சத்தியத்தை கேட்பாங்க. அவங்க எப்படின்னா சத்தியத்தை கேட்பாங்களே தவிர அதுல வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா நிலையா நிக்க மாட்டாங்க. அதை வந்து அப்படியே வேறொன்று என்ன பண்ண மாட்டாங்க, நிக்க மாட்டாங்க. ஒரு மரத்துக்கு எது ரொம்ப முக்கியம், வேர் தான் முக்கியம். வேர் எந்த அளவுக்கு ஆழமா போதோ அந்த அளவுக்கு அந்த மரம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா நிற்கும். அப்போ வேறொன்ற மாட்டார்கள்.
உண்மை எப்போதும் அவர்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஆர்வமாகவே இருக்கும். அவங்க உண்மை எப்பொழுதும் அவர்களுக்கு எப்படி இருக்குன்னா சுவாரஸ்யமாகவும் ஆர்வமாகவுமே இருக்கும். சத்தியத்தை கேட்டு வராங்க, இங்க வராங்க இல்லைங்களா, சத்தியத்தை கேட்கறாங்க. அந்த சத்தியம் தான் உண்மைன்றது அவங்களுக்கு தெரியும். எப்பயுமே அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, உண்மையை தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு விஷயம் மட்டும்தான், ஆர்வம் மட்டும்தான் இருக்குமே தவிர அதுல வந்து வேறொன்று என்ன பண்ண மாட்டாங்க, அந்த உண்மையில அவங்க நிக்க மாட்டாங்க இல்லைங்களா. இப்ப வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது, ஏன் அப்படின்னா கிறிஸ்துமஸ் அப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கல அப்படின்ற ஒரு உண்மை தெரியுது. இந்த மாதிரி என்னென்ன உண்மைலாம் இந்த சத்தியத்துக்குள்ள இருக்கோ அப்படின்றத ஆர்வமா கேட்கறதுக்கு வருவாங்க, உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு வருவாங்களே தவிர. ஆனா அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். ஆனா கிறிஸ்துமஸ் என்ன பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணல அப்படி பார்த்தீங்கன்னா, உண்மையை தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்களே தவிர அந்த உண்மையின்படி வாழ அவங்க என்ன பண்ணல, விரும்பல. அடுத்தது ரெண்டாவது, மற்றவர்கள் கற்பாறையிலான நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை போல விரைவாக வேரூன்றி அவ்வளவு விரைவாகவே குளிர்ந்து போவார்கள். இன்னொருத்தவங்க எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அப்படியே பயங்கர ஒரு ஆழமா வேறுன்ற மாதிரி இருக்கும். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, வைராக்கியம் கொண்டு இருப்பாங்க. அவ்வளவு ஒரு எது செஞ்சாலும் நான் தான், பாட்டு பாட போறோமா நான் தான், கேமரா ரெடி பண்ண போகணுமா நான் தான், லேப்டாப்ல வசனத்தை போடணுமா நான் தான், எல்லாமே நான் தான் செய்யணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்ல அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, யாரையும் செய்ய விட மாட்டாங்க. எல்லா விஷயத்தையும் தான் 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 சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் தண்ணியை முன்னிலைப்படுத்தி என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா செய்வாங்க. அந்த அளவுக்கு அவங்க வேறுன்றாங்க. மற்றவங்களாம் பார்த்துட்டு, சகோதரர்லாம் பார்த்துட்டு இந்த அளவுக்கு இவர் வந்து என்னவா இருக்காரு, ஜீலா இருக்காரு சத்தியத்துக்கோசரம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா எந்த அளவுக்கு அவங்க ஜீலா இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஒரு சில டைமிங்ல அவங்களுக்கு என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா, சலிப்பு ஏற்பட்டு அவ்வளவு விரைவாக என்ன பண்ணுவாங்க, குளிர்ந்து போவார்கள். அதாவது லவோதிக்கேயா அந்த ஒரு சபைக்கு சொல்லப்பட்டிருக்கும் இல்லைங்களா, ஒண்ணு அனலா இருங்க, இல்லைன்னா குளிரா இருங்க. ரெண்டுமே இருந்து வெது வெதுப்பா இருந்தா என்ன பண்ணுவாங்க, உங்களை வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இவங்க அனலா இருக்கிற மாதிரி இருக்கும், உடனே அவங்க என்ன எங்க போயிடுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு அனலா இருந்தாங்களோ அந்த அளவுக்கு அவங்க என்ன போயிடுவாங்க பாத்தீங்கன்னா, குளிர்ந்து போயிடுவாங்க. அப்போ என்னவா இருக்க மாட்டாங்க பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துலயும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நிலைத்து நிற்க மாட்டாங்க. இது ஒரு டைப் ஆஃப் பீப்புள். மூணாவது பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் லைன் மட்டும் படிங்க. சத்தியத்தின் மீதான தங்கள் அன்பை இந்த உலகத்தின் கவலைகளுக்கு கவர்ச்சிகளுக்கும் விட்டு கொடுப்பார்கள். மூணாவது எப்படி இருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, சத்தியத்தின் மீதான அன்பு, சத்தியத்தின் மீது மிகப்பெரிய ஒரு அன்பு வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தின் கவலைகளுக்கும் கவர்ச்சிகளுக்கும் என்ன பண்றாங்க, விட்டு பயங்கர அன்போட இருப்பாங்க. எக்லிஷா வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டோட இருப்பாங்க. ஆனா இந்த உலகத்தின் கவலைகளுக்கும் கவர்ச்சிகளுக்கும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு, என்னோட ரொம்ப சொந்தக்காரங்க, என்னோட அப்பாவோட சொந்தம் அல்ல அம்மாவோட சொந்தம், இந்த மாதிரி ரொம்ப சொந்தமா இருக்காங்க, நான் தான் வீட்டுக்கு முதல்ல, நான் கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, உலக காரியங்களுக்கு அவங்க வந்து விட்டு கொடுத்துருவாங்க சத்தியத்தை. இது ஒரு டைப் ஆஃப் பீப்புள். நாலாவது எப்படி இருக்காங்க பாருங்க, நல்ல நிலத்தில் விதிக்கப்பட்டவர். இல்ல அது மட்டும் பாருங்க, சிலது 60 மடங்காகவும் சிலது 100 மடங்காகவும் இருக்கும். சத்தியத்தை கேட்டு மிகப்பெரிய ஒரு என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு கனியை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு தான் பாக்குறோம் இல்லைங்களா. இப்ப இது எல்லாமே தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைப் ஆஃப் பீப்புள். வைராக்கியம் இவ்வளவுதான் வச்சிருக்காங்க. ஒரு சில பேர் வைராக்கியம் வைக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா, ரொம்ப நாள் அவங்களால வந்து நிலைச்சு நிற்க முடியாம போயிடுவாங்க. ஒரு சில பேர் வைராக்கியம் வைப்பாங்க சத்தியத்துல, அதுல என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, வேறொன்று நின்று அதுக்கு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கான பலன் அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இந்த வைராக்கியத்தை வைக்க முடியாத மாதிரி ஒரு சில எதிரிகள்லாம் இருக்காங்க, வைராக்கியத்தின் எதிரிகள். இந்த எதிரிகள் இருக்கிறதுனால நம்மளால ஒரு சில வைராக்கியத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, சத்தியத்துல வைக்க முடியாது. அப்படி என்ன ஒரு எதிரிகள் நம்மளுக்கு இருக்கும், வைராக்கியம் வைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருப்போம், ஆனா அந்த வைராக்கியத்தை வைக்க முடியாத அளவுக்கு ஒரு சில எதிரிகள் வந்து வரும். யாரு அப்படி பார்த்தா, நம்ம சகோதரர்கள் இல்ல, நமக்கு வரக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்றத பார்ப்போம். படிங்க. இந்த ஊமை வைராக்கியத்தின் 3 பெரிய எதிரிகளை தெளிவாக விளக்குகிறது. 3 டைப் பார்த்தோம் இல்லைங்களா, மொத்தம் 4 டைப் பார்த்தோம் அந்த ஓமையில. 4வது டைப் வந்து வைராக்கியம் வச்சு பலன் கொடுக்குறவங்க, அவங்கள விட்டுறலாம். எதிரிகள் அப்படின்னும் போது அந்த ஓமையிலே ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் பார்த்தோம் இல்லைங்களா. மொதல் பாயிண்ட் என்ன பார்த்தோம், உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க. 2வது டைப் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, வேறுன்ற மாதிரி இருக்கும், வேறு ஊன்றுவாங்க, ஆனா அவங்களால என்ன பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் நிற்க முடியாது. 3வது என்னன்னா, சத்தியத்துக்கோசரம் உலக கவலைக்கோசரம் அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருப்பாங்க. அந்த 3 எதிரிகள், அதாவது இந்த 3 விதமான எதிரிகள் எப்படி வருவாங்க அப்படின்றத நம்ம இதில் பார்ப்போம். ஓகேங்களா, இந்த ஒரு ஓமை முறையா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எதிரி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
வீணான ஆர்வம். படிக்கலாம் பாருங்க. வீணான ஆர்வம் எதையும் புதிதாக அறிய ஆர்வமுள்ள மனநிலை உண்டு. புதுசா பார்க்கணும், புதுசா கேட்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைமை மட்டும்தான் இருக்கும். அந்த ஒரு ஆர்வம் இருக்கும். புதுசா ஏதோ ஒண்ணு புதுசா சொல்றாங்க, அந்த புதுசா போய் கேட்போம். ஞானஸ்தானம் எடுத்தவர்களே இன்னைக்கு சப்ஜெக்ட்ல என்ன ஒரு கேரக்டர் வளர்த்துக்க போறோம்னு வராம ஏதோ ஒரு புதுசா சொல்ல போறாங்க, அந்த புதுசா சொல்றதை நம்ம கேட்டுக்குவோம். அந்த கேட்கறதுக்கு வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்கும், புதுசா ஒரு விஷயத்த லேர்ன் பண்றது. ஓகேங்களா? அப்படியே படிச்சுட்டே இருப்பாங்க, ரீப்ரின்ஸ் படிச்சுட்டே இருப்பாங்க. ரீப்ரின்ஸ் படிக்கும்போது பார்த்தா அப்படியே காலக்கணக்குக்கு போவோம். காலக்கணக்கு நல்லா இருக்கு, இல்லை ஏதோ சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு காலக்கணக்கு போவாங்க. அப்படியே அதை படிச்சுட்டே இருப்பாங்க. சரி 1000 வருட சர்ச்சை பத்தி போட்டிருக்கு, அதை பத்தி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த புது புது விஷயத்த தேடி போவாங்களே தவிர அவங்களால என்ன பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா வைராக்கியமா என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுல அவங்களால என்ன பண்ண முடியாது, அந்த ஒரு கேரக்டர் காமிச்சு நிற்க முடியாது அப்படின்றத பார்க்கணும். படிங்க. ஆனால் அது அறிவுபூர்வமான தூண்டுதலாக மட்டுமே அதை விரும்புகிறது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வீணான ஆர்வம் எப்படி இருக்குன்னா அறிவுபூர்வமான தூண்டுதல் மட்டும்தான் இருக்கே தவிர வேற எந்த விஷயமும் அதுல இல்ல. இத்தகையவர்கள் ஒருபோதும் உண்மையான வைராக்கியத்தை கண்டடைய மாட்டார்கள். இப்படி இருக்கிறவங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா அறிவுபூர்வம் மட்டுமே தான் அவங்க இருப்பாங்களே தவிர கேரக்டர்ல அவங்களால என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு விஷயத்தையும் காட்ட முடியாது. இப்படிப்பட்டவங்க எப்படி இருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா உண்மையான வைராக்கியத்தை என்ன பண்ண மாட்டாங்க, கண்டடைய மாட்டார்கள் அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப அப்போஸ்தலர் பவுல் கூட வந்து நிறைய விஷயங்கள் போய் சொல்றாரு இல்லைங்களா? சொல்லும் போது புதுசா ஏதோ ஒண்ணு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா கேட்டாங்க, ஆனா கேட்டபடி அவங்களால என்ன பண்ண முடியல, நடக்க முடியல. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள். ஒரு சில பேர் மரித்தோரோட அந்த மரித்தோரோட உயிர்த்தெழுதலை பத்தி புதுசா சொல்றாரு அப்போஸ்தலர் பவுல் வந்து சொல்றாரு. அது வரைக்கும் அவங்க அந்த ஒரு கான்செப்டை கேட்டது இல்ல. ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா இகழ்றாங்க, ஏதாவது இவர் என்ன பண்றாரு வளரிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இகழ்ந்துட்டு அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா போயிடுறாங்க. சிலர் என்ன பண்றாங்கன்னா நீ சொல்லுகிறதை இன்னொரு வேலை கேட்போம் என்றாங்க. பா என்ன பண்ற, சூப்பரா சொல்றேன், என்ன பண்ணு இன்னொரு தடவை சொல்லலாம், அந்த விஷயத்த நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு ஆர்வத்தோட அந்த விஷயத்த கேட்பாங்களே தவிர அவங்களால என்ன பண்ண முடியாது, நிக்க முடியாது அப்படின்றத பாக்குறோம். ஓகேங்களா? அதே தான் இங்கே நடந்துக்கு பவுலுக்கும். கேட்கறாங்களே தவிர அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த ஒரு கேரக்டர் அவங்களால காட்டி வைராக்கியத்தோட அவங்களால என்ன பண்ண முடியல பாத்தீங்கன்னா நிக்க முடியல. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற. அதான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் படிச்சாலும் அதை வந்து கேட்பாங்களே தவிர அறிவுபூர்வமா எடுத்துக்குவாங்களே தவிர அதன்படி என்ன பண்ண மாட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா சத்தியத்தை வந்து உணர மாட்டாங்க. சத்தியத்தை உணர்ந்தாவே அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க, அவ்வளவுதான். அறிவுபூர்வமா கேட்டுக்குவாங்க, ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஆனா இந்த ஒரு உணர்வு வராதனால அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா சத்தியத்துல வேறொன்றி நிக்க முடியாம போயிடுது. அப்படி இது என்ன ஒரு ஆர்வம் அப்படி பார்த்தீங்கன்னா என்ன ஆர்வங்க, இது என்ன ஒரு ஆர்வம், வீணான ஆர்வம். மறந்துட்டீங்களா? மொத்தம் 3 எதிரிகள். முதல் எதிரி அப்படி என்ன அப்படின்னா வைராக்கியம் வைக்க முடியாத வளர்த்து என்ன எதிரி பார்த்தா வீணான ஆர்வம். தேவையில்லாத ஆர்வம் வரும், ஆனா வைராக்கியமா என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது இல்லைங்களா? 2வது என்ன அப்படி பார்த்தா தனிப்பட்ட முறையில் செயல்படாமை. படிக்கலாம் பாருங்க. சிலர் ஆண்டவரை பற்றி மேலோட்டமான அறிவோடு திருப்தி அடைகிறார்கள். சத்தியத்தை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டு அதை ஒரு இருதய மாற்றத்திற்கு வழிவகுக்கும் முறையாகவும் வாழ்க்கை முறைக்கும் பயன்படுத்தும் உறுதி இல்லாத வைராக்கியம் அணைத்து போகிறது. பயன்படுத்துதல் அல்லது இழந்துவிட்டு ஏன் என்ற பழமொழிக்கு அறிவுக்குரிய காரியங்கள் பொருந்தாது. இல்ல, நான் திரும்பி படிக்கிறேன். அதை ஒரு இருதய மாற்றத்திற்கும் வாழ்க்கை முறைக்கும் பயன்படுத்தும் உறுதி இல்லாததால் வைராக்கியம் அணைந்து போகிறது. அது என்ன பண்ண மாட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா சத்தியத்தை தனிப்பட்ட முறையில எடுத்துக்கொண்டு என்ன பண்ண மாட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இருதய மாற்றத்துக்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. வாழ்க்கை முறைக்கும் அது பயன்படுத்தும் உறுதி இல்லாததால் என்ன ஆயிடுது பார்த்தீங்கன்னா அந்த வைராக்கியம் அணைந்து போகிறது. பயன்படுத்து அல்லது இகழ்ந்து விடு. ஒன்று அந்த சத்தியத்தை எடுத்து என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். தனிப்பட்ட முறையில கேட்கறாங்களா சத்தியம், அந்த சத்தியத்தை எடுத்து ஒன்று பயன்படுத்தணும். இல்லைன்னா அது என்ன பண்ணிடணும், இகழ்ந்து விடு என்ற பழமொழி ஆவிக்குரிய காரியங்களுக்கும் பொருந்தும். ஆவிக்குரிய விஷயத்துக்கும் அந்த சத்தியத்தை எடுத்து அதன்படி கிரியை செய்யணும். இல்லையா அந்த சத்தியத்தை என்ன பண்ணணும், விட்டுறணும். அந்த ஒரு விஷயம்தான். அதை எடுத்துட்டு நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரியை செய்யலாம இருந்தா
கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். அந்த ஒரு பிளேஸ்க்கு என்ன ஆயிடுறாங்க பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். மூணாவது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா உலகத்தின் மீதான அன்பு. படிங்க. சத்தியத்தின் வெப்பமானது நீரை இந்த உலகத்தில் இன்பங்களுடன் கலந்து நீர்த்து போக செய்வதாகும். பெரும்பாலும் இந்த உலக இன்பங்கள் தீங்கற்றவைகளாக இருக்கலாம், ஆனால் அவை ஆவிக்குரிய மனிதர்களை கட்டி எழுப்ப சிறிதும் உதவுவதில்லை. இது மூணாவது என்ன அப்படின்னா வைராக்கியம் வைக்காம இருக்கிறதுக்கு ஒரு எதிரி என்ன அப்படின்னா உலகத்தின் மீதான அன்பு. ஒரு சில பேர் ஒரு சில உலக காரியங்களை செய்யலாம், ஆனா அந்த உலக காரியத்தை செய்யறது தீங்கு இல்லாம இருக்கலாம், நல்ல விஷயமாவே இருக்கலாம், அது தீங்கு இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அது மூலியமா என்ன ஆயிடுது அப்படி பார்த்தீங்கன்னா வைராக்கி குறைந்து போகுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம் வைங்க, சமைக்கிறோம் வைங்க, இப்போ பிரியாணி செய்ய தெரியல, இப்போ பிரியாணி எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கோசரம் யூடியூப்ல வீடியோ பார்க்குறோம், ஒரு 2 மணி நேரம் வீடியோ பார்க்குறோம் வைங்க, 2 மணி நேரம் வீடியோ பார்க்குறோம், ஒரு 4 மணி நேரம் என்ன பண்றோம் அதை செய்யணும். ஆனா என்ன செய்யணும்னு யோசிக்கிறதுக்கே கொஞ்ச நேரம் ஆயிடும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் என்ன பண்ணிடுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் வீடியோக்கோசரம் நம்ம என்ன பண்ணிடுறோம் யூஸ் பண்ணிட்டு அந்த 6 மணி நேரத்துக்கு பிரியாணி செய்யணும்னு தேவன் சொன்னாரா? நம்ம கிட்ட பிரியாணி சாப்பிட்டாதான் நீ உயிர் வாழ முடியும் சொன்னாரா? இல்ல பரலோகத்துக்கு எனக்கு பிரியாணி செஞ்சு கொடுன்னு இயேசு கிறிஸ்து கேட்டாரா? அப்புறம் எதுக்கு நம்ம அதை பண்றோம்? நம்மளுக்கு தெரியாத விஷயம்தான். உலகத்துல சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு தேவன் கொடுக்குறாரு, நம்ம அது ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்போம். அப்ப நம்மளுக்கு தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதை படி செய்யணுன்றதுக்கோசரம் நம்ம ஒரு டைம் வேஸ்ட் பண்றோம் இல்லைங்களா? சாப்பிட்ற சாப்பாடு தான், அதனால எந்த ஒரு தீங்கும் இல்லை தான், நம்ம ஒரு தவறான விஷயத்துக்கும் நம்ம போலதான். ஆனா அதுக்காக நம்ம டைம் வேஸ்ட் பண்றோம் இல்லைங்களா? அந்த டைம் வேஸ்ட் பண்றது தேவன் கேட்கிறாரா? இல்ல. அந்த டைம் வேஸ்ட் பண்ற அந்த 6 மணி நேரத்துல நீ எனக்காக என்ன பண்ண, சத்தியத்துக்காக நீ செலவு பண்ணு. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஒரு 2 மணி நேரம் நான் கிரிக்கெட் பார்த்ததுல தப்பா? கிரிக்கெட் பார்க்கறதுல தப்பு இல்லைன்ற மாதிரி தான் தெரியும், ஆனா அந்த 2 மணி நேரம் நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்களா? அந்த ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா தீங்கற்றவைகளாக இருந்தாலும் அது என்ன பண்ணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய விஷயத்துல எந்த ஒரு இடத்துல அது என்ன பண்ணாதுங்க, ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. கிரிக்கெட் பார்க்கறதுனால நம்ம ஆவிக்குரிய விஷயம் வளருமா? வளராது. யூடியூப்ல பார்த்து பிரியாணி சமைச்சோம்னா ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம வளருவோமா? வளர மாட்டோம். அப்போ அந்த ஒரு விஷயம் தீங்கற்றவைகளாவே இருந்தாலும் வைராக்கியத்தை என்ன பண்ணாது அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பண்ணாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த ரெட் லைன் மட்டும் படிங்க பிரதர். அப்போஸ்தலர் பவுல் அப்படிதான் இருந்தார். எப்பயுமே பாத்தீங்கன்னா கிறிஸ்து கிட்ட இருந்த சிந்தை தான் அவர்கிட்ட இருந்திருக்கு. படிங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே தவிர வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருங்கள் என்று தீர்மானம். எதை பத்தியும் யோசிக்காதீங்க, உங்களுக்கு ஒரே ஒரு மைண்ட் தான் இருக்கணும். என்ன? சிங்கிள் மைண்டு. அதுதான் அப்போஸ்தலர் பவுல்ட்ட இருந்தது, இயேசு கிறிஸ்துவை தவிர. ஏன்னா நம்மளோட ஃபுல் அல்டிமேட் கோலே என்ன அப்படி பார்த்தீங்கன்னா வைராக்கியத்தோட சபையா மாறுறது தான் ஃபுல் அல்டிமேட் கோலு. அப்போ நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற வைராக்கியம் என்னவா இருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து மாதிரி வாழ்ந்து ஏசு கிறிஸ்து மாதிரி இருக்கிறது தான் நம்மளோட வைராக்கியமா இருக்கணும் அப்படின்றது. அப்படிதான் யார் சொல்லியிருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லியிருக்காரு. அவர் படாத பாடுகள்ங்களா, சாவர அளவுக்கு போயிட்டாரு. லீஸ்த்ரா தீவுக்கு போனார் இல்லைங்களா, அவர் அடிச்சு செத்துட்டாருன்னு நினைச்சு தூக்கிட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா ஊரோட வெளியில கொண்டு போய் போட்டாங்க. ஊருக்கு வெளில போய் போட்டவர் பார்த்தா திருப்பி ஏஞ்சி நடந்து வராரு. சாவர அளவுக்கு போயிட்டாங்க. அப்ப எல்லாமே செத்துட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க. ஆனாலும் அவர் ஏச்சு வராரு. ஏன்? என்ன ஒரு விஷயம் அவருக்குள்ளார இருந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா வைராக்கியம். அந்த ஒரு வைராக்கியம், இன்னும் நான் சாவல, இன்னும் நான் இயேசு கிறிஸ்துக்கோசரம் என்ன பண்ணணும், இன்னும் நான் நிறைய பாடுகள் படணும், தேவனுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வைராக்கியம் யார்கிட்ட இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்துச்சு. அதான் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்ற ஒரு மைண்ட் யார்கிட்ட இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பவுல்கிட்ட இருந்துச்சு. அந்த சிங்கிள் மைண்ட் இப்போ யார்கிட்ட இருக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இருந்தால் தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வைராக்கியத்தோட எதிரியை நம்ம என்ன பண்ண முடியும், அப்போஸ் பண்ண முடியும் அப்படிதான் பார்க்குறோம். அந்த வைராக்கியத்தை பராமரிக்கணும் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் பாருங்க. வைராக்கியத்தை பராமரித்தல், மெயின்டைன் பண்ணணும். வைராக்கியம் வந்துருச்சு, எதிரிகள்கிட்ட சண்டை போட்டு வைராக்கியத்தை நம்ம வாங்கி வச்சுட்டோம், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா படிக்கலாம் பாருங்க. ஆர்வத்தில் தாராளமாகவும் அறிவில் அனலாயும் ஆவியில் அனலாயும் இருந்து கர்த்தருக்கு சேவை செய்யுங்கள். ரோமர் 12:11. கிறிஸ்துவை போல நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு ஒரு லட்சியத்திற்கு நீண்ட காலத்திற்கு தீவிரித்து பராமரிப்பது கடினம். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா வைராக்கியம் வாங்கிட்டோம், அதை மெயின்டைன் பண்ண முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடுறாங்க வைங்களேன், அங்கதான் இருக்கு இன்னும் ஒரு
ஒரு கிலோமீட்டர்ல போய் நம்ம போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கு இருக்கு, இந்த டைமிங்குள்ள நம்ம போய் சேர்ந்துருவோம் அப்படின்னா வைராக்கியத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஓடுவோம். ஓகேங்களா? இப்போ இன்னும் ஒரு 10 நாள்ல வந்து சபை முடிய போகுது, ஆனால் நீங்க என்ன பண்ணணும் அப்படி பார்த்தா வைராக்கியத்தோட இருங்கன்னா அந்த 10 நாள் காட்டுற வைராக்கியம் பயங்கரமா இருக்கும். உலக காரியங்களுக்கு எதுக்குமே நம்ம ஈடுபடாம சத்தியத்துக்குள்ள மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வைராக்கியத்தோட ஈடுபடுவோம். ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, எப்ப சபை முடிதல் வருதுன்றதை நம்மளுக்கு என்ன பண்ணல தெரியல. அதனால நம்ம கொஞ்ச நாள் வைராக்கியத்தோட இருப்போம், கொஞ்ச நாள் என்ன பண்றோம்னா எப்ப அது வந்து ஒரு சலிப்பு ஏற்பட்டுரும், அந்த வைராக்கியத்துல நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படி பார்த்தா நிலைத்து நிற்க முடியாது. அதுதான் வந்து பராமரிக்கிறது, அந்த வைராக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையே என்ன அப்படின்னா, ரொம்ப நாளா நான் என்ன பண்றேன், இந்த வைராக்கியத்தை காமிச்சிட்டு இருக்கனே, ரொம்ப நாளா நான் சத்தியத்துக்காக நின்று இருக்கனே, எப்பதான் இதுக்கு முடிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் செஞ்ச விஷயத்த கொஞ்ச நாள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சலிச்சு அதை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வைராக்கியத்தை விட்டு போயிடுறாங்க அப்படின்றத பாக்குறோம். அடுத்த படிக்கலாம் பாருங்க. பதற்றம் இல்லாமல் குழந்தைத்தனமாக அல்லது சிறிய விஷயங்களில் அதிக உற்சாகம் அடையாமல். அதான் வந்து பாத்தீங்கன்னா பதற்றம் இல்லாமல், வைராக்கியத்தை எப்படி காட்டணும்னா பதற்றம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு இடத்துல பதறுவாங்க இல்லையா, ஐயோ அதை பண்ணல, ஐயோ இதை பண்ணல, ஐயோ இவ்வளவு டைம் ஆயிடுச்சு அப்படி பண்ணுவாங்களா, அந்த பதற்றம் இல்லாமல் குழந்தைத்தனமாக அல்லது சிறிய விஷயங்களில் அதிக உற்சாகம் அடையாமல். குழந்தைத்தனமா ஒரு சில பேர் பண்ணுவாங்க, ரொம்ப என்ன பண்ணுவோம்னா என்ன ரொம்ப ஓவரா பண்றாங்கன்ற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு தெரியும். அதெல்லாம் குழந்தைத்தனமா ஏதாவது ஒரு விஷயத்த பண்றது, அல்லது சிறிய விஷயங்களில் அதிக உற்சாகம் அடையாமல் தேவனுடைய தெய்வீக ஒழுங்குடன் நம்மை ஒத்திசைக்க நம் முயற்சி செய்து கற்றுக்கொண்டு அடையும் சமநிலையான மனநிலையே ஆகும். அதாவது சமாதானமா இருக்கும் இல்லைங்களா, எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாம பொறுமையா இந்த ஒரு சத்தியத்துல ஓடுறோம் இல்லைங்களா, அதுதான் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு வைராக்கியம். அதை விட்டு பதறுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்கும், ரொம்ப மூர்க்கமா இருப்பாங்க, நான் தான் செய்வேன், நான் தான் பண்ணுவேன், நான் தான் இந்த சத்தியத்தை இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்மளை வந்து ரொம்ப பிஸியா வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிற தேவன் என்ன பண்ணல அப்படின்னா விரும்பல. அப்படி இருந்தாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் அவங்களால என்ன ஆயிடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சலிப்பு ஏற்பட்டு அவங்க என்ன பண்றாங்க, வைராக்கியத்தை விட்டு போயிடுவாங்க. அப்போ வைராக்கியம் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு மெயின்டைன் லெவல் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஒன்னா இருக்கணும் அப்படின்றத பார்க்குறோம். அந்த ஒரு வைராக்கியம் வரணும் அப்படின்னா ஒரு ஃபியூவல், இப்போ எப்படி வந்து வண்டி வந்து ஓடுது அப்படின்னா அந்த பெட்ரோல் வந்து ஒரு ஃபியூவல், வண்டி ஓடுறதுக்கு எது காரணமாகுதுன்னா பெட்ரோல். அப்போ வைராக்கியத்தோட நம்ம இருக்கணும்னா அதுதான் வைராக்கியம், அந்த பத்தி எரியுது இல்லைங்களா, அதுதான் வைராக்கியம். அந்த வைராக்கியம் எரிஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபியூயல் தேவை, அப்போ நமக்குள்ளார என்ன இருந்தா அந்த வைராக்கியம் பற்றி எரிஞ்சிட்டே இருக்கும். வைராக்கியம் வந்துருச்சு, பற்றி எரிய வச்சுட்டோம், ஓகேங்களா. அப்போ அது பற்றி எரிஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன ஃபியூயல் நம்மளுக்கு தேவை, என்ன வந்து சோர்ஸ் வேணும் நம்மளுக்கு, உறுதியா இருக்கணும். அடுத்தது சத்தியத்தை கேட்டுட்டே இருக்கணும். இல்ல என்ன தேவை, அந்த பற்றி எரிகிற வைராக்கியம் எரிஞ்சுட்டே இருக்கணும்னா நமக்கு என்ன தேவை, சரி ஓகே என்ன தேவை அப்படி பார்த்தீங்கன்னா வேத படிப்பு. பிரதர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஒரே விஷயம் தான், வேத படிப்பு. நீங்க வேல்யூம் படிக்கணும், ரீப்ரிண்ட் படிக்கணும், அதை படிக்கணும், இதை படிக்கணும், சத்தியத்தை கேட்கணும், அது எதுவுமே தேவையில்லை. வேத படிப்பு இருந்தாவே நமக்குள்ளார என்ன இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா பற்றி எரிகிற வைராக்கியம். நம்ம சத்தியத்துக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம பேபிலோன்ல இருக்கும்போது கூட நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா காலைல ஏஞ்சி ஜபம் பண்ணிட்டு, ஒரு பேபிலோன்ல இருக்கிறவங்க ஏன்னா அதான் பேர் கிறிஸ்தவர்களா இருக்கிறேன்னு சொல்றவங்க கூட ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் படிக்காம அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு வேலையும் பண்ண மாட்டாங்க. காலைல ஏஞ்சோடனே ஜபம் பண்ணிட்டு ஒரு அதிகாரத்தை படிப்பாங்க, அவங்களுக்கு சத்தியம் புரியுதோ புரியலையோ, ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டெய்லிக்குமே வந்து வேத வசனத்தை படிப்பாங்க. ஆனால் நம்ம பண்றோமா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சோம்னா அதுக்கான ஆன்சர் நம்ம மனசுக்குள்ளார என்ன பண்ணிக்கலாம், சொல்லிக்கலாம், ஓகேங்களா. அப்போ வேத படிப்பு இருந்தாவே வேல்யூம் கேட்கணும், சத்தியத்தை கேட்கணும், நிறைய சத்தியத்தை கேட்பாங்க, ஆனால் அது மாதிரி அவங்களால கிரியை செய்ய முடியாது. அப்போ வேத படிப்பு ஒன்று இருந்தாவே அது எப்படி இருக்கும் அப்படின்னா பற்றி எரிக்கிற ஒரு வைராக்கியத்தை நமக்குள்ளார கொண்டு வரும் அப்படின்றத பார்க்குறோம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் த காஸ்பல். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை வெளியில கொண்டு போய் சொல்றது, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது தான் நம்மளுடைய கடமையா இருக்குது இல்லைங்களா. அப்போ சுவிசேஷத்தை எந்த அளவுக்கு நம்ம வெளியில கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ளார என்ன வரும் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஸ் வரும், அந்த அளவுக்கு வைராக்கியத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த பற்றி எரிகிற வைராக்கியம் நமக்குள்ளார இருக்கணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, ஐக்கியம். படிக்கலாம் பாருங்க. தனிப்பட்ட
தனியாக விடப்பட்ட ஒரு நெருப்பு தணல் விரைவில் ஆறிவிடும். தணல்கள் ஒன்று சேரும் போதுதான் அவை வெப்பத்தினை தக்க வைத்துக் கொள்கின்றன. இப்ப வந்து எரிஞ்சிட்டு இருக்கவங்க குண்டா, அதாவது சாப்பாடு செய்யறதுக்கு நம்ம வந்து விறகுலாம் வச்சுட்டோம். தனியா ஒரே ஒரு கட்டையை மட்டும் எடுத்தோம், அது எவ்வளவு நேரம் எரியும்? கொஞ்ச நேரம் தான் எரியும். கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடும்? அணைஞ்சு போயிடும். ஆனா அந்த ஒரு கட்டை இருக்கக்கூடிய இந்த கட்டையை வச்சுட்டு எரிய விட்டோம்னா ஒன்னு எரியறது இன்னொன்னு என்ன பண்ணும்? அணைய போற டைமிங் வந்தாலும் அது என்ன பண்ணும்? எரிய விடும். அப்போ ஐக்கியன்றது நமக்கு வந்து என்ன ஆகுது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனாலதான் நம்ம அப்பப்போ சொல்றோம் இல்லைங்களா, சபை கூடி வருதுல நம்ம என்ன பண்ற கூடாது, விட்டு விடக்கூடாது. அப்போ நம்ம தனியா இருந்துட்டோம், ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ள நினைச்சிட்டு நான் சபைக்கு வந்து இனிமேட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ற கூடாது, தனியா வந்து இருந்துடக்கூடாது. அப்போ தனியா இருந்துட்டோம் அப்படின்னா நமக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமா வைராக்கியம் என்ன ஆயிடும்? குறைஞ்சு போயிடும். அப்போ தனியா இல்லாம நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சபை கூடி வருதல் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்போ நம்ம ஒரு அனல்ல இருப்போம், இங்க இருக்கக்கூடியவங்க ஒரு சில அனல்ல இருப்பாங்க. அந்த அனலும் இந்த அனலும் சேரும்போது மிகப்பெரிய ஒரு அனல் வெளிப்படும். ஒருவேளை அனல் இல்லாம நம்ம தனியா போயிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் எரியும், அந்த அனலோட இருக்கும். அந்த அனல் என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சு போயிடும். அதனாலதான் கீழே வருது இல்லைங்களா, சபை கூடி வருதலை விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கழுவோம். அப்போ வைராக்கியத்தை பராமரிக்கணும் அப்படின்னா, அந்த வைராக்கியத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான தேவை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஐக்கியம் தேவை அப்படின்றத பார்க்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுறது போல நாமும் விட்டு ஒரு சில பேர் என்ன பண்ணிடுறாங்க பாத்தீங்கன்னா, சபை கூடி வருதலை என்ன பண்ணிடுறாங்க, விட்டுறாங்க. பல விஷயங்களுக்கு அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாங்க பாத்தீங்கன்னா சபை கூடி வருதலை மிஸ் பண்ணிடுறாங்க. இப்ப சபை கூடி வருதலை மிஸ் பண்றதுக்கு என்ன விஷயமா இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா, என்ன காரணமா இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும்? ஒண்ணு வேலையா இருக்கும். சத்தியத்துல வச்சிருக்க வைராக்கியத்தை விட வேலையின் மேல வச்சிருக்க வைராக்கியத்தினால ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, சபை கூடி வருதலை விட்டுறாங்க. அந்த சபை கூடி வருதலை விட்டுறாங்க இல்லைங்களா, அப்போ அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, தேவன் எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா, இப்ப சபைக்கு வந்து வரணும்னு நீங்க பிரயாசப்படுறீங்க, வைராக்கியம் கொண்டு பல முயற்சிகள் எடுக்கிறீங்க, எடுத்தும் உங்களால வர முடியல, சபைக்கு வர முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவன் அதை என்ன பண்ணிக்கிறாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஏன் அப்படின்னா நீங்க முயற்சி செஞ்சிருக்கீங்க, சபை மேல வைராக்கியம் வச்சிருக்கீங்க, அந்த கூடி வருதல் மேல வைராக்கியம் வச்சிருக்கீங்க. அதனால நீங்க என்ன பண்ணீங்க பாத்தீங்கன்னா, முயற்சி செஞ்சும் உங்களால வர முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் காரணங்கள் வந்ததுனால நீங்க என்ன பண்றீங்க, விட்டுறீங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு சில பேர் அதை வந்து சபை கூடி வருதலை வந்து அதாவது சபைக்கு போகணுன்ற ஒரு விஷயத்த அவங்க வைராக்கியமா எடுத்து செய்யாம சபையை வந்து கூடி வரத்தை வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா அது தேவன் என்ன பண்ண மாட்டாரு பார்த்தீங்கன்னா மன்னிக்கவே கூடாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம். எந்த ஒரு நேரத்துலையும் அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, எந்த ஒரு முயற்சி எடுக்க மாட்டாங்க சபைக்கு வரத்துக்கு முயற்சி எடுக்காம இந்த வேலை இருக்கு அதனால என்னால் சபைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து வைராக்கியம் கொண்டதா இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, சபை மேல வைராக்கியம் இருக்காது, சத்தியத்தின் மேல வைராக்கியம் இருக்காது. எதன் மேல வைராக்கியம் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா எது மேல இருக்குங்க, அவங்க வேலையின் மேல வைராக்கியம் இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறோம். அது எப்படி இருந்துடக்கூடாது பார்த்தீங்கன்னா வெது வெதுப்பா இருந்துடக்கூடாது. படிக்கலாம் பாருங்க. சபையில் இறுதி கட்டமான லவோதிக்கா சபையில் வெதுவெதுப்பான மனநிலையே முக்கிய பலவீனமாக காணப்பட்டது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா வெதுவெதுப்பான மனநிலை, அனலாவும் இல்லை குளிராவும் இல்லை, வெதுவெதுப்பா இருந்த ஒரு மனநிலைமை. என்னன்னா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த விஷயம்தான். அந்த ஒரு விஷயம் இருந்ததுனாலதான் அங்க வந்து பலவீனமா காணப்பட்டது. தன்னை ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு குளிராக செயல்படுவதை விட அனலாய் இருப்பது அல்லது முற்றிலும் குளிராக இருப்பது மேலானது. ஒண்ணு சபைக்கு வந்து அனலா இருக்கணும் இல்லையா, சபையை சும்மா விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், குளிரா வெளியில போயிடணும். சபைக்கு வர்றது, அப்புறம் கொஞ்ச நாள் சபைக்கு வராம இருக்கிறது, திருப்பி சபைக்கு வர்றது, அந்த மாதிரி வந்து தன்னைத்தானே என்ன பண்ணிக்க கூடாது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குளிர் அந்த ஒரு விஷயத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது அப்படின்னு தான் பார்க்குறோம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா வைராக்கியத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாது. சரி கொஞ்ச நாள் நம்ம சபைக்கு வரல, திருப்பி சபைக்கு போனா தேவன் ஏத்துக்குவாரா? தேவன் ஏத்துக்குவாரா? அதுதான் வைராக்கியத்தை விட்டுட்டோம், சத்தியத்தின் மேல இருந்த வைராக்கியத்தை நம்ம விட்டுட்டோம். ஓகேங்களா, இப்ப எது மேல வச்சுட்டோம்னா வேலை நிமித்தமா நம்ம வைராக்கியத்தை வச்சுட்டோம். திருப்பி அந்த வைராக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படி சொல்லி பார்த்தோம்னா திருப்பி பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி அப்படின்றத பார்க்கலாம். வாழ்க்கையில் வழக்கமான நடைமுறைகளோ அல்லது ஏமாற்றங்களோ நம்மை வைராக்கியத்தை இழக்க நேரிடும்.
என்ன அப்படி பார்த்தா வைராக்கியத்தை நம்ம இழந்துருவோம். கொஞ்ச நாள் நம்ம சபைக்கு வரமாட்டோம். அப்புறமா வந்து பிரதர் வாங்க பிரதர், சபைக்கு ரொம்ப நாளாக வரல வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, ஏன் பிரதர் அங்கெல்லாம் வந்துக்கிட்டு யாருமே என்னை பற்றி என்ன பண்ணல, என்னை வந்து ஏன் சபைக்கு வரலன்னு ஒரு வாரத்தை கூட யாருமே என்னை வந்து கேட்கவே இல்லை. நான் எப்படி வந்து சபைக்கு வர முடியும்? அங்கே நான் வந்தாலும் வரலனாலும் ஒன்று தான், யாருமே என் மேலே வந்து என்ன பண்ணலை, அக்கறைப்படலை அப்படின்னு சொல்கிறது சரியான ஒரு விஷயமா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சரியான விஷயமாவே இருக்காது. ஏன் அப்படின்னா ஒரு குதிரை ரேஸில் குதிரைங்க எல்லாமே ஓடுது அப்படின்னா முதல்ல ஓடக்கூடிய ஒரு குதிரை ஓடிடுது, ஃப்ரண்ட்டில் ஓடிடுது. இப்போ பின்னாடி வரக்கூடிய குதிரை ஏதோ ஒன்று விழுந்தது வைங்களேன். இப்போ இந்த குதிரை வந்து முன்னாடி ஓடக்கூடிய குதிரை வந்து என்னை வந்து திரும்பி பார்க்கவே இல்லை, அதனால நான் இந்த ரேஸில் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக இருக்குமா அப்படி பார்த்தா இருக்காது. ஏன் அப்படின்னா எல்லாருமே ரேஸில் ஓடிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு கோல் என்ன அப்படி பார்த்தா சபையாக மாறுறது தான் வந்து ஒரு கோல். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அங்கமாக மாறுறது தான் ஒரு கோல். அதுக்கு தான் எல்லாருமே இருக்காங்க. சபை மூப்பர்களும் இருக்காங்க, அதான் வந்து உதவிக்காரர்களும் இருக்காங்க, எல்லாருமே அதுக்கு தான் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ சபையில் இருக்கிறவங்க வந்து என்னை வந்து கண்டுக்கவே இல்லை, என்னை வந்து சபைக்கு வந்து ரிட்டர்ன் வந்து கூப்பிடவே இல்லை, அதனால நான் வந்து சபைக்கு வரமாட்டேன் அப்படிலாம் சொல்றதுன்றது கரெக்டான விஷயமா பார்த்தா கரெக்டான விஷயம் இல்லை. இப்போ அங்கே என்ன தேவை அப்படின்னா 4 வாரமோ 10 வாரமோ சபைக்கு வரல அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணணும்னா அந்த வைராக்கியத்தை எங்க வச்சாங்கன்றத அவங்க கண்டுபிடிச்சி திருப்பி அந்த வைராக்கியத்தை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சபைக்கு வந்து அந்த ஒரு ஓட்டத்தில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஓடணும். ஏன்னா அந்த குதிரை திரும்பி பார்க்கவே இல்லை, ஆனால் நான் ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை மேலே பழிய போட்டுட்டு இது என்ன பண்ணுறக்கூடாது, அந்த குதிரை வெளியில் போயிடக்கூடாது. திருப்பி எழுந்து என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா வைராக்கியத்தோட நான் திருப்பி ஓடி போயிட்டு அந்த ஒரு ரேஸில் என்ன பண்ணுவேன், ஜெயிப்பேன். தேவன் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வரணும் செகண்ட் வரணும்லாம் இல்லை, 144,000 பேரை கொடுத்துட்டாங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஓடினாலும் சரி, எவ்வளோ அதனால தான் பொறுமையோடு ஓடக்கடவும்னு சொல்லுவோம். எவ்வளோ பொறுமையாக ஓடினாலும் பரவாயில்ல, நம்ம போய் அந்த ஒரு வெற்றி கோட்டை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுடைய வைராக்கியமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த வைராக்கியத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பழைய விஷயங்கள்ல இருந்திருப்போம் இல்லைங்களா, சபைக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வைராக்கியத்தோடு இருந்திருப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் என்ன பண்ணணும், நினைவு கூர்ந்து பார்க்கணும். நீங்கள் முதலில் சத்தியத்தினால் பிரகாசிக்கப்பட்ட நாட்களையும் அப்பொழுது நீங்கள் சதித்த போராட்டங்களையும் நினைத்து பாருங்கள். அப்போ முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், ஏன் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வைராக்கிய குறைச்சல் ஆயிடுச்சு, சத்திய குறைச்சல் வந்துச்சு அப்படின்றத நினைச்சு பார்த்து திருப்பியும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு ஓட்டத்தில் சத்தியத்தின் ஓட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஓடணும். அதை விட்டுட்டு என்னை வந்து யாரும் கூப்பிடல, என்னை வந்து யாருமே கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டம் வீட்டிலே உட்கார்ந்துட்டே இருந்தோம் அப்படின்னா யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? சாத்தானுக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். கூப்பிடலன்றதுக்கோசரம் வந்து தேவன் வந்து அவங்கள வந்து என்ன பண்ற மாட்டாரு, எதுவுமே பண்ணிட மாட்டாரு இல்லைங்களா. அவங்கள சத்தியத்தை விட்டு வெளில அனுப்பிச்சிடுவாருங்களா கூப்பிடாதவங்கள? கண்டிப்பா இல்லை. அவங்க ஓட்டத்தில் அவங்க ஓடுறாங்க, உங்க ஓட்டத்தில் நீங்க என்ன பண்ணுங்க ஓடணும். அப்படின்னா நீங்க தான் மறுபடியும் வந்து என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு வந்து உறுதுணையாக வேணா நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சபை மக்கள் இருக்கலாமே தவிர மற்ற விஷயம் எல்லாமே அவங்களே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நினைவு கூர்ந்து அந்த ஒரு விஷயத்துக்கு வரணும் அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தா ஒரு தம்பதியினர் கல்யாணம் ஆன ஸ்டார்டிங்கில் ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்தா மிகப்பெரிய ஒரு அன்பில் இருப்பாங்க. ஒருத்தவங்க இல்லாமல் இன்னொருத்தவங்களால இருக்க முடியாது. ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறது, ஒரே மாதிரியே வேலை செய்யறது, இவங்க வேலையை அவங்க செய்யறது, அவங்க வேலையை இவங்க செய்யறது, கணவன் திட்டினா மனைவி கோச்சிக்காமல் இருக்குது, மனைவி திட்டினா கணவன் கோச்சிக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் நல்லா போகுது. அடுத்த வருஷம் குழந்தை பிறகுது, அப்படியே போகுது. 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது, 4 வருஷம் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அன்பு குறைச்சல் வருது. 10 வருஷம் ஆகுது, அன்பு சுத்தமாக குறைஞ்சிருது. இப்போ அன்பு குறைஞ்சிருது அப்படின்றதுக்கோசரம் விட்டுட்டு போகிறதுன்றது கரெக்டான விஷயமா இருக்குமா? போகக்கூடாது. அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அந்த லவ் வந்து என்ன பண்ணணும்னா ரிமெம்பர் பண்ணணும், நினைச்சு பார்க்கணும். ஸ்டார்டிங்கில் நம்ம எப்படி இருந்தோம், அந்த லவ் திருப்பி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இவங்க திருப்பி கொண்டு வந்து அந்த ஒரு வாழ்க்கையின் ஓட்டத்தில் அவங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஓடணும். அந்த ஒரு விஷயம் இல்லாமல் இல்லை இது வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு விஷயம் சத்தியத்தில் இல்லை. அப்போது அதே மாதிரி தான் வாழ்க்கையிலும் இல்லை என்னை யாருமே கூப்பிடல, என்னை யாருமே கண்டுக்கல, ஆனால் நான் சத்தியத்தை விட்டு போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது ஒரு தவறான ஒரு காரியம். அந்த ஒரு முடிவு எப்படி இருக்கும் அப்படி பார்த்தா அவங்களெல்லாம் பேக் ஃபயர் ஆகும் இல்லைங்களா. அடுத்தது 2வது காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா காரணத்தை கண்டுபிடித்தார். எதனால வந்து வைராக்கியத்தை நம்மளால என்ன பண்ண முடியல, அதில் வந்து வைக்க முடியலன்னு சொல்லிட்டு காரணத்தை கண்டுபிடிக்கணும். அந்த காரணம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெடுங்காலமாக காத்திருப்பது இறுதி இழக்க பண்ணும். அதான்
கொஞ்ச நாள் நம்மளால என்ன பண்ண முடியும், வைராக்கியத்தை வச்சுக்க முடியும். ஒரு 10 நாள் வந்து வைராக்கியத்தை வைங்கன்னா வைக்க முடியும். இது எப்போ ஒரு முடிவே இல்லைன்னு தெரியாதனால ரொம்ப நாள் அவங்களால என்ன பண்ண முடியல பார்த்தீங்கன்னா அந்த வைராக்கியத்தை மெயின்டைன் பண்ண முடியல. அந்த வைராக்கியத்தை மெயின்டைன் பண்ண முடியாதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிடுறாங்க. சோர்ந்து போயிட்டு வைராக்கியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன பண்ணிடுறாங்க, குறைச்சிடும். நல்லா எரிஞ்சிட்டு இருக்கிற வைராக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக அனல் குறைஞ்சி ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுது பார்த்தீங்கன்னா அனலே இல்லாமல் போயிடுது அந்த வைராக்கியத்தில். ஓகேங்களா, இது ஒரு விஷயமா இருக்கு. அதாவது இது எதை பார்க்குறோம், நம்ம வைராக்கியத்தை மறுபடியும் எப்படி வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நினைவு கூர்ந்து பார்க்கணும். பழைய மாதிரி நம்ம எப்படி இருந்தோன்றதை நினைவு கூர்ந்து பார்க்கணும். ரெண்டாவது என்னன்னா காரணம் என்னன்னு பார்க்கணும். ரொம்ப காலமா நம்மளால வைராக்கியம் காட்ட முடியல, நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ரொம்ப நாள் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த விஷயத்துல இருந்துட்டேன், என்னால் சகிச்சுக்கவே முடியல, நான் இப்போ வெளில போனேன்னா என்னால் எப்பயுமே வெளில போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உலக காரியங்கள் ஒரு சில விஷயங்களை சொல்றோம் இல்லைங்களா. அப்போ ரொம்ப நாளாக நான் சகிச்சுக்கிட்டேன், இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியாது, சகிச்சு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதனால வந்து என்ன ஆயிடுது பார்த்தீங்கன்னா வைராக்கியம் குறைஞ்சி போயிடுது. அப்போ அதுதான் காரணம் அப்படின்னா திருப்பி என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா அதை வந்து தேவனுக்கேற்ற விஷயமா பழகணும். அதான் அவ்வாறாயின் தேவனுடைய கால அளவீட்டுக்கு தரத்திற்கு நாம் என்ன பண்ண வேண்டும், பழகி கொள்ள வேண்டும். இன்னும் இருக்கா தேவனுக்கு வந்து இன்னும் ஓடணுமா, ஓடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பழகிக்கிட்டு அதுக்கு ஓடுறதுக்கு பார்க்கணும். மூணாவது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா முன்னுரிமைகளை அமைத்தல். எது ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எது ஃபர்ஸ்ட். மார்த்தாள் மரியாள் பார்த்தோம் இல்லைங்களா, மார்த்தாள் என்ன பண்ணுவாங்க, சமைப்பாங்க. ஐயோ இவ்வளோ பேர் வந்துட்டாங்களே, இவங்களுக்கெல்லாம் நம்ம சமைச்சு போடணுமே, என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சமைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சமைச்சு அங்கே வரவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் மரியாள் என்ன பண்ணுறாங்கன்னா மார்த்தாளுடைய சாப்பாடு அவங்க பெருசாக எடுத்துக்கல, ஆல்ரெடி இவங்க என்ன பண்ணுறாங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யாரோட சாப்பாடு, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போடக்கூடிய அந்த ஒரு சாப்பாடு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா மரியாள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எந்த விஷயம் இப்ப பெருசா பட்டிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உணவு கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமா இல்லை. எந்த ஒரு விஷயம் இப்ப பெருசா இருக்கு அப்படி பார்த்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தடவை தான் வந்திருக்காரு. அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் சாப்பாடா எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஆகாரமா எடுத்துக்கிட்டு எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணுன்றத யார் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா மரியாள். ஒரு சில பேர் சகோதரர்கள் நிறைய வந்துட்டாங்க, அதனால சாப்பாடு கொடுக்கணுன்ற ஒரு மைண்ட் தாட்லேயே இருந்துட்டு சத்தியத்தை ஒழுங்கா வழிநடத்த ஒரு விஷயம் வந்து இருந்திருக்காது இல்லைங்களா. நம்ம நிறைய தடவை பார்த்துருந்துருக்கலாம். அப்போ எது அந்த இடத்துல முக்கியம், நம்ம வந்து அதான் வந்து நம்மளுக்கு நம்ம உடலுக்கு தேவையான ஆகாரத்தை தேவனை கண்டிப்பா எப்படியாவது கொடுத்துருவாரு இல்லைங்களா. பிரியாணி தான் கொடுக்கணும்னு இருக்கா, பரோட்டா தான் கொடுக்கணும்னு இருக்கா, சாதம் பழைய சாதம் கொடுத்தாலுமே நம்ம உடம்புக்கு என்ன ஆகிடும், அது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ நமக்கு எது முக்கியம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சத்திய ஆகாரம் தான் முக்கியம். அப்போ அதுக்கு முன்னுரிமை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அப்பயே நம்மளுக்கு உள்ளார என்ன இருக்கு அப்படின்னா வைராக்கியத்தை நம்ம பெற்றுக்கொண்டு மறுபடியும் நம்ம அனலாம் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஓடுவோம் அப்படின்னு பார்க்குறோம். நாலாவது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மன உறுதி. சோர்வடையாம மன உறுதியோட அந்த வைராக்கியத்தை என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, இது மட்டும் படிக்கலாம் பாருங்க. அந்த ஊக்கம் என்பது பெரும்பாலும் ஒரு காட்டத்தனமான வெறித்தனமான கருதப்படுகிறது. அதான் வந்து மோட்டிவேஷனல், அதான் வந்து வீடியோ எல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, மோட்டிவேஷனல்ல அப்படியே பயங்கர ஒரு இதுவா இருப்பாங்க, அப்படியே இந்த ஜிம் தூக்குறது அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அப்போ மோட்டிவேஷனல்னா எப்படி இருக்கு அப்படி பார்த்தா ஊக்கம்ன்றது வைராக்கியன்றது எப்படின்னா காட்டுத்தனமா இருக்கு. இப்படி காமிச்சாதான் இது வைராக்கியம். அப்படியே பயங்கரமா வந்து அது பண்றது இதை பண்றது, சத்தியம் பேசும்போது அப்படியே பயங்கரமா இது பண்றது, சிலாகிச்சுக்கிறது, அதுதான் வைராக்கியம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது இல்ல வைராக்கியம். ஆனால் அது அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு காட்டுத்தனமா வைராக்கியம் இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. பாடலாசிரியர் எழுதுவது போல நம்முடைய ஊக்கம் அமைதியா நிதானமா நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா தேவன் இடத்துல வைராக்கியத்தை காமிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா சத்தியத்துக்காக ஓடணும் அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒர்க் பிளேஸ்ல வேலை செய்யற இடம் இருக்கு இல்லைங்களா. வேலை செய்யற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வைராக்கியத்தை எப்படி காட்டலாம் அப்படி பார்த்தீங்கன்னா படிக்கலாம் பாருங்க. வேலை செய்யும் இடத்தில் வைராக்கியம் என்பது உங்கள் உழைப்பிலும் நேர்மையிலும் வெளிப்பட வேண்டும். அதாவது நம்ம வந்து அங்க வேலை செய்யற இடத்துல நேர்மையாகவும் நம்மளோட உழைப்பிலையும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வைராக்கியம் வெளிப்பட வேண்டும். அதான் வந்து இந்த மாதிரி வந்து இவங்க வேலை செய்யறாங்க அப்படின்னா சத்தியத்துல இருக்கனால்தான் இவங்களால வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு மற்றவங்க பார்த்து என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா இவங்கள தேவனை வந்து மகிமைப்படுத்தணும். அந்த அளவுக்கு நம்மளோட வேலை செய்யற இடத்துல கூட நம்ம எப்படி இருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா
நேர்மையாகவும் நல்ல ஒரு உழைப்பாகவும் அதை வந்து வைராக்கியத்தோட தேவனுக்கு ஏற்ற அந்த ஒரு வைராக்கியத்தோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செயல்படணும் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்தது வந்து இந்த சிறந்த உழைப்பு, எக்ஸலன்ஸ். சிறந்த உழைப்பு. அரைமனதாக வேலை செய்யாம, அரைமனதாக வேலை செய்யற இடத்துல கூட ஃபுல் ஒரு பெர்ஃபெக்டா நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா செய்யணும். அப்போ உலகத்தாருக்கும் சத்தியத்தை கேட்கறவங்களுக்கும் அங்க என்ன பண்ணணும், என்ன தெரியணும் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியணும். அப்போ நம்ம வேலை செய்யற இடத்துல கூட சத்தியத்தின் பிரகாரமா நம்ம என்ன பண்ணணும் அப்படி பார்த்தா வேலை செய்யணும். ஒரு கிறிஸ்தவனா நம்ம என்ன பண்ணணும் அப்படி பார்த்தா வேலை செய்யணும். பேச்சுல என்ன இருக்கணும், நிதானம் இருக்கணும். உதவும் மனப்பான்மை, யாருக்கு எந்த ஒரு ஹெல்ப் கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உதவணும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, வேற நம்ம சகவை மக்களுக்கு மட்டும் உதவி செஞ்சா போதும் பிரதர், அவங்க மேல மட்டும் அன்பு காட்டினா போதும், மற்றவங்க மேல அன்பு காட்டணும்னு அவசியம் இல்லை. முதல்ல வந்து நீங்க இவங்கள தான் காட்டணும். காட்டுறது கரெக்டு தான், முதல்ல காட்டுறது ரைட்டு தான். அதனால மற்றவங்களுக்கும் நம்ம வந்து பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இல்லை. அப்போ சபை மக்களுக்கும் எந்த அளவுக்கு உதவி செய்யறோமோ அப்ப எல்லா இடத்துலயும் நான் ஒரே மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம காலை தீர்மானத்துல படிக்கிறோம் இல்லைங்களா. சபை மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறோனோ அதே மாதிரி தான் நான் உலகத்திலும் நடந்துக்கணும்னு நம்ம காலை தீர்மானத்துல படிக்கிறோம், செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன். ஓகேங்களா, அதுல படிக்கிற மாதிரி நம்ம சபை மக்களுக்கு எப்படி உதவி செய்யறோமோ அதே மாதிரிதான் உலகத்துல நம்ம என்ன பண்ணணும், உதவி செய்யணும். அப்போ இங்க ஒரு மாதிரி நம்ம இருந்துகிட்டு உலகத்துல நம்ம வேற மாதிரி இருந்தோம்னா நம்ம என்ன பண்றோம் அப்படி பார்த்தா ரெட்ட வேஷம் தெரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் இல்லைங்களா. அடுத்தது ஃபேமிலிக்குள்ளார வரும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஜப வாழ்க்கை மற்றும் வேத வாசிப்பு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜபத்துல ஒன்னா கூடி நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தனித்தனிப்பட்ட முறையில அவங்கவுங்க ஜபம் பண்றாங்க, மன்னா படிக்கிறாங்க, வேத வாசிப்பு படிக்கிறாங்க. ஆனா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பண்றோமோ அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் பார்க்கணும். ஆனா இந்த காலகட்டத்துல வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிடுது. ஏன் அப்படின்னா பிரதர், ஏன் பிரதர் நீங்க வந்து ஒன்னா உட்காந்து ஜபம் பண்ணல, மன்னா படிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. டைமே இருக்க மாட்டேங்குது. சாப்பிட்ற டைம் இருக்கலாம், எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்ற டைம் ஒதுக்குறோம் இல்லைங்களா, எல்லாரும் ஒன்னா உட்காந்து. அப்போ ஜபம் பண்றதுக்கும் வேத வாசிப்பு படிக்கிறதுக்கும் மன்னா படிக்கிறதுக்கும் டைம் இல்லைன்னு சொல்றது ஒரு காரணமா இருக்கும். காரணமா இருக்குமா அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு விஷயமாவே இருக்கக்கூடாது. அப்போ எங்கெல்லாம் நம்ம வைராக்கியத்தை காமிப்போம் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குடும்ப அந்த ஒரு கூடுகையில வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வைராக்கியத்தை காட்டணும் அப்படின்னு பார்க்கணும். மன்னித்தல் மற்றும் பொறுமை. யாராவது ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து கோபமா பேசுறாங்க, குடும்பத்திலே வந்து நம்மளை விட்ட கோபமா பேசுறாங்க அப்படின்னா ஆள் மன்னிப்பு கேட்கறதா யாரா இருக்கணும், நாமளா இருக்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு மன்னிப்பை கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சரி இவங்க வந்து இந்த சத்தியத்துக்குள்ளார நல்லா ஓடிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம், அந்த ஒரு வைராக்கியம் வெளிப்படும் அப்படின்னு பார்க்குறோம். பிள்ளைகளுக்கு வழிகாட்டுதல். பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா நாம எப்படி வளர்ந்துருக்கோமோ, நாம எப்படி சத்தியத்துல வந்து நிலைத்து நிற்கிறோமோ அதே மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு பார்க்குறோம். சுயநலமற்ற சேவை. சோர்வாக இருக்கணும், குடும்பமே சோர்வாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், நம்ம செஞ்சு முடிக்கணும் இருக்கணும். அது படிக்கலாம் பாருங்க. சோர்வாக இருக்கும் நேரத்திலும், நம்மளும் சோர்வாக இருந்தாலுமே சோர்வாக இருக்கும் நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவைகளை கவனிப்பது. பெரியவனாய் இருக்க விரும்புகிறவன் ஊழியக்காரனாய் இருக்க கடவுள். பெரியவனாய் இருக்க விரும்புகிறவன் என்னவா இருக்கணும், ஊழியக்காரனாக இருக்கணும். நான் தான் முன்னிலைப்படுத்தணும், சபையிலே என்னை வந்து முன்னிலைப்படுத்தணும், குடும்பத்தை என்னை முன்னிலைப்படுத்தணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும், இறங்கி வேலை செய்யணும். இறங்கி வேலை செய்யாம நீங்க வேலை செய்ய மாட்டீங்க, நீங்க அதை பண்ண மாட்டீங்க, இதை பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப மக்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம வேலை செய்யணும். நம்ம வேலை செஞ்சாதான் நம்மளை பார்த்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் வேலை செய்வாங்க. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா சுயநலமா நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் பார்க்குறோம். இதன் மூலயமா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா வைராக்கியத்தை காட்ட முடியும். கடைசியாக நம்ம என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்திலேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வைராக்கியத்தை காட்டணும். எப்படி நம்ம வைராக்கியத்தை காமிக்க முடியும் சமூகத்தில் அப்படி பார்த்தீங்கன்னா சத்தியத்தை பகிர்தல். சத்தியத்தை எடுத்து போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் எல்லாருக்குமே பிரயோஜனப்படுத்தும் வண்ணமாக நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்துக்குமே சத்தியத்தை சொல்லணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ சத்தியத்தை நம்ம சொல்லும் போது நமக்குள்ள இருக்கிற ஒரு வைராக்கியம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வெளிப்படும் அப்படின்னு பார்க்குறோம். கடைசியாக ஒரு வசனம் படிப்போம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எனவே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஊக்கத்தை தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலம் அதை நாம் உறுதி. சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்கா விட்டாலும் சரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சத்தியத்தை பகிர்ந்து கொடுக்கணும். அந்த சத்தியத்தை நம்ம பகிர்ந்து கொடுக்கும்போது நமக்குள்ள ஒரு சில வைராக்கியம் ஏற்படும். அந்த வைராக்கியத்தை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து காமிச்சிட்டே இருக்கணும். அப்போ வைராக்கியத்தை தொடர்ந்து காமிக்கணும் அப்படின்னா சபை கூடி வருதல் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ தனிப்பட்ட முறையில எல்லாருக்குமே என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா தேவன் வந்து என்ன பண்ணியிருக்காருங்க,
சுயாதீனம் கொடுத்துருக்காரு. அப்போ அவங்கவுங்களுடைய ஓட்டத்தை அவங்கவுங்க தான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஓடணும். நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அவங்கவுங்க ஓட்டம் அவங்கவுங்க தான் ஓடி ஆகணும் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அப்போ அவங்கவுங்க ஓட்டத்தை அவங்கவுங்க ஓடும்போது அமைதியாக இருந்துடும். ஒருத்தவங்க யாரோ பின்தங்கிட்டாங்க அப்படின்னும் போது நம்ம கூட சேர்த்துட்டு ஓடுறதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். அப்போ வந்து நம்ம சுத்தமா அவங்களால வந்து சபைக்கே வர முடியல அப்படின்னு சொல்லும் போது அது வந்து எந்த விதத்திலையும் சபை மக்களால வந்து என்ன பண்ண முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா காரணமா இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா யாருக்கு இப்போ வைராக்கியம் குறைஞ்சிருச்சு? சபை மக்களுக்கு வைராக்கியம் குறைஞ்சிச்சா? அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில வைராக்கியம் குறைஞ்சிச்சா? இல்லை. அப்ப யாருக்கு வைராக்கியம் குறைஞ்சிருக்கோ அவங்களால தான் என்ன பண்ண முடியல பார்த்தீங்கன்னா சபைக்கு வர முடியல அப்படின்றத பார்க்குறோம். அப்போ வைராக்கியம் என்றது நம்மளுக்கு வந்து எதுல இருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா சபையோடைய, அதாவது வந்து கிறிஸ்துவனுடைய சபையில அங்கத்துல ஒருத்தவரா இருக்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய கோலா இருக்கு. அதுதான் நம்மளோட டிசைன். 144,000 பேர்ல ஒருத்தவரா இருக்கிறது தான் நம்மளுக்கு என்னவா இருக்கு பார்த்தீங்கன்னா வைராக்கியமா இருக்குது. இந்த வைராக்கியம் சும்மா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணுங்க? பற்றி எரிகிற வைராக்கியமா இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.